வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அறிவேதான் தெய்வமென்றார் தாயுமானவர். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்றெடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறையில் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறம்பகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வோம். அண்டமதில் ஒருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடானு கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என எறிய நினைந்தேன். அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வெழுப்பி குறித்து என அறிவித்த குருவே அன்பே. அன்பிற்கினிய இருபால் மெய்யுணர்வாளர்களே, சான்றோர் பெருமக்களே, இனிய நண்பர்களே, இந்த நல்ல அருமையான மாலை வேளையில் மேன்மையான சத்சங்கத்தில் அறிவுத்திருக்கோயில் வளாகத்தில் நாம் அனைவரும் சந்திக்கக்கூடிய ஒரு நல்வாய்ப்பு கிடைத்தமைக்காக எல்லாம் வல்ல பரம்பொருளுக்கும் குருவருளுக்கும் நாம் நமது நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல தினத்தில் உடல் உயிர் மனம் என்ற தலைப்பில் நமது குருமகான் அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய கருத்துக்களை சிந்திக்க இருக்கிறோம். மனவளக்கலை யோகா என்பது ஒரு சாதனை மார்க்கம் என்று சொல்லப்படுகிறது. என்ன சாதனை இங்கே பண்றோம்? போதனை மட்டுமல்ல, சாதனை மார்க்கம் என்று சொல்லப்படுகிறது. இங்கு நாம சாதனை பண்றோமா? என்ன சாதனை பண்றோங்க? இப்படி உட்கார்ந்துருக்கிறதே சாதனை தான் சார். வீட்டில் இப்படி அமைதியாக கொஞ்ச நேரம் நம்ம உட்கார்ந்து இருந்துருவோமா? இருக்கிறதே இருக்குது. வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறோம்? செல்லு இல்லைன்னா டிவி, அப்படி இல்லைன்னா தூக்கம். வேலை இருந்ததுன்னா வேலை செய்வோம், இல்லைன்னா செல்லு அல்லது தூக்கம். இப்படி அமைதியாக உட்கார்ந்து நல்ல சிந்தனைகளை கேட்பது என்பது வர வர ரொம்ப குறைந்து கொண்டு வருகிறது. ஒரு காலத்தில் இந்த பயிற்சி நாங்களாம் எடுத்தப்போ பல இடங்களுக்கு போய் தேடி ஆசிரியர்கள் எங்கே நடக்குதுன்னு தேடி போய் எடுத்துக்கிட்டோம். பயிற்சி எங்கே நடக்குதுன்னு தேடி போய் எடுத்தோம். ஆனால் இன்னைக்கு ஊர்கள் தோறும் மனவளக்கலை மன்றங்கள் வந்தாச்சு. என்றாலும் பயிற்சிக்கு வரக்கூடிய அன்பர்களுடைய எண்ணிக்கை சற்று குறைவாகத்தான் இருக்கிறது. இந்த நிலைமை மாறணும். அதுக்கு தான் நமது அறக்கட்டளையில் இங்கே எடப்பாடி மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையானது சிறப்பாக இந்த விழாவை ஏற்பாடு செய்து, ஆண்டு விழாவை ஏற்பாடு செய்து பல்வேறு ஆசிரியர் பெருமக்களை எல்லாம் அழைத்து இங்கு சிறப்பான முறையில் நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த மனவளக்கலை மன்ற பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த நல்ல நேரத்தில் நமது நன்றியினையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே என்ன சாதனை நம்ம செய்கிறோம் அப்படின்னு பார்க்குறப்போ, மனவளக்கலை யோகா என்பது 4 அடிப்படை பிரிவுகளை கொண்டது. நம்மெல்லாம் படித்தது தான், எல்லாருமே டிப்ளமோ அது இது எல்லாம் படிச்சிருப்பீங்க. 4 பிரிவு, அடிப்படை பிரிவு. என்னென்ன 4 பிரிவு இருக்கா? ஞாபகம் இருக்கா? டிப்ளமோ படித்தவங்க எல்லாம் தெரிஞ்சிருக்குமே. கொஞ்சம் சத்தமாக சீக்கிரமாக சொல்லுங்க. தெரியலையா? மறந்துட்டீங்களா? அகத்தவம்,
அகத்தாய்வு, குணநலப்பேறு, முழுமைப்பேறு. இதான் 4 அடிப்படை பிரிவுகளை கொண்டது. அகத்தவம் என்பது இப்போ நம்ம செய்யக்கூடிய தியான முறைகள், பலவிதமான தியான முறைகளை நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன தியானம் பண்ணோம்? சாந்தியோக தியானம் பண்ணோம். சாந்தியோக தியானம் யார் நடத்துனீங்க? இப்போ சாந்தியோகம் ஐயா நடத்து. சரி, சாந்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது எப்பவுமே 1/2 மணி நேரம் நடத்தணுங்க ஐயா. அதை நீங்க இருக்கக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க மற்ற தவங்கள், மேல்நிலை தவங்கள் 10 நிமிஷம் பண்ணுங்க, 5 நிமிஷம் பண்ணுங்க, கவலை இல்லை. ஆனால் சாந்தி யோகம் மட்டும் குறைந்தபட்சம் ஒரு 1/2 மணி நேரம் செய்யும். அப்பதான் அந்த உணர்வு நல்லா கிடைக்கும். சரியா சாந்தி யோகம் செய்யாதனால அல்லது கிடைக்காதனால நிறைய பேர் மன்றத்துக்கு வர்றதை நிறுத்திடுறாங்க, வர்றதில்லை. கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே விட்டுறாங்க. சாந்தி யோகங்கிறது உங்களுக்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க, பல தடவை ஆசிரியர்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் மறந்துடுறாங்க. அதனுடைய வேல்யூ தெரியாம ஏதோ சும்மா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் செஞ்சா போதும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அதை சரியா செய்யாம விட்டுறாங்க. அதன் காரணமாக சரியா பயிற்சியினுடைய சிறப்பு உணராம அதை இடையில விட்டு விடுகிறார்கள், பயிற்சியவே விட்டுறாங்க. எனக்கு சில பல அனுபவங்கள்லாம் ஏற்பட்டு இருக்கிறது. இந்த சாந்தி யோகத்தினுடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாங்க? துரியம் தீட்சை கொடுக்குறப்ப என்ன சொல்றாங்க? நமக்கு எத்தனை நாள்ல சாந்தி யோகம் எடுக்கணும்னு சொல்றாங்க? கொஞ்சம் யாராவது பேசுங்களேன். பேசக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் போட்டாங்களா? எப்படி? நீங்களாம் பேசினா தானே எனக்கு கொஞ்சம் உற்சாகமா இருக்கு. எத்தனை நாள் நீங்க சாந்தி யோகம் கொடுக்கணும்னு சொல்றாங்க? முதல்ல எல்லாம் 1 வாரம் நான் பயிற்சி எடுக்கிறப்ப, இப்போ 3 நாள் அல்லது 4 நாள்ல சாந்தி யோகம் அவசியம் இறக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஒருவேளை அவர் வராம போயிட்டா கூட அவரை கூப்பிட்டு சாந்தி யோகம் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய மன்றத்தினுடைய விதிமுறை. எக்காரணம் கொண்டு ஒருத்தர் தீட்சை வாங்கினார்னா சாந்தி யோகம் எடுக்காம வெளியில போகக்கூடாது. சாந்தி யோகம் அவருக்கு கொடுத்தே தீரணும். ஒரு சிலர் அதையும் மீறி வரமாட்டாங்க. அவன் எத்தனை தடவை சொன்னாலும் வர்றாங்க அப்படிம்பாங்க, வரமாட்டாங்க. அவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கட்டி போட்டால் தூக்கிட்டு வர முடியும். முடிந்தவரை தீட்சை வாங்கினவங்களுக்கு சாந்தி யோகம் இறக்கி விட்டுருங்க. அவங்க மறுபடியும் வரட்டும், வராம போட்டும், அது வேறு அடுத்த விஷயம். ஆனால் சாந்தி யோகம் இறக்கலைன்னா ஒரு சில பல தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தொடர்ந்து பயிற்சி செய்கிறவங்களும் சரியான முறையில் சாந்தி யோகத்தை செய்யல அப்படின்னா சில தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்கள் ஆரம்பத்தில் பயிற்சி எடுத்த காலத்தில் 10 நாள் 1 மண்டலம் 1/2 மண்டலம் இப்படியெல்லாம் கண்டினியூஸாக தியானம் பண்ணுறது. ஒரு நாளைக்கு எத்தனை வேளை தியானம் பண்ண சொல்லியிருக்காங்க? குறைந்தது 2 வேளை பண்ணணும். மனவளக்கலை யோகா கல்வி ஆரம்பத்தில் எங்களுக்கெல்லாம் அப்படிதான் போதிக்கப்பட்டது. நிறைய இடத்துல அப்படிதான் நடக்குது. 2 வேளை தியானம் நடக்கும். சரி, 2 வேளையெல்லாம் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னா 1 வேளையாவது பண்ணோம். அப்பதான் இந்த பயிற்சியில நம்ம தொடர்ந்து நீடிக்க முடியும். 1 வேளை கூட பண்ணல அப்படின்னா அந்த அடிக்கடி மன்றத்துக்கு வர்றதுங்கிறது அடுத்த ஒரு தியானம். 1 வேளையாவது பண்ணணும் அப்படின்னா சத் சங்கத்துக்கு தயவு செஞ்சு வாங்க. இது போன்ற கூட்டத்துக்கு அல்லது தியானத்துக்கு, பொது கூட்டு தவத்துக்கு அனைவரும் கலந்துக்கணும். அப்பதான் நாமும் இதை விட்டு போக மாட்டோம். இந்த மன்றமும் வளர்ச்சி அடையும். ஆரம்ப சாதகர்கள் அனைவருமே எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் கூட்டு தவத்தில் கலந்துக்கணும். கொஞ்ச நாள் நல்லா தியானம் செட் ஆன பிறகு அப்புறம் தனியாக உட்காந்து எவ்வளோ நேரம் வேணாலும் செய்யலாம்.
அரை மணி நேரம் நல்லா தியானம் கத்துக்கிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் தியானம் எல்லாம் பத்தாது. எனக்கு அரை மணி நேரம் தியானங்கிறது யானை பசிக்கு சோளப்பொரி மாதிரி தான். அது ஒன்றும் தியானம் பண்ண ஒரு திருப்தியே இருக்காது. என்னுடைய அனுபவம் அப்படி. உங்களுக்கு 10 நிமிஷத்துலேயே நல்லா செட் ஆகி நல்லா ஒரு உயர்ந்த நிலைக்கு போகிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் என்ன நம்ம கேட்டர்லேயே நம்ம ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. அதனால் கூட்டு தவத்தில் ஆரம்பத்தில் இருக்கக்கூடியவங்க பயிற்சி எடுத்த அனைவருமே மக்கள் தினசரி கூட்டு தவத்தில் இங்கு மன்றத்தில் ரெகுலராக நடக்கணும். இங்கே நடக்குதுங்களா? தினசரி 2 வேளையா? 1 வேளை காலையில் பண்ணிட்டு போயிடுவாங்க. காலையிலையும் கூட்டு தவம் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. யார் வர்றவங்க வரட்டும். ஒரு குறிப்பிட்ட டைம் ஃபிக்ஸ் பண்ணி 6 to 6:30 அல்லது 6 to 7 என்ன இந்த பகுதி மக்கள் வர்றதுக்கு சௌகரியப்படுமோ அந்த நேரத்தில் கூட்டு தவம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ அதில் தான் கொஞ்சம் பயிற்சி எடுத்தவங்க டெவலப்மெண்ட் ஆக முடியும். அப்புறம் நல்லா ஓரளவுக்கு தியானம் செய்கிறவங்க இந்த அரை மணி நேரம் தியானமெல்லாம் பத்தாது. மனிதனுக்கு எத்தனையோ சிறப்பு இருக்குது. மனிதனுக்கு எத்தனை அறிவுன்னு சொல்கிறோம்? 6 அறிவு கொண்டவன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 6வது அறிவினுடைய சிறப்பை கொண்டு நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? எதற்காக நமக்கு இந்த 6வது அறிவு கொடுக்கப்பட்டது? யோசனை பண்ணி பார்க்குறப்போ 6வது அறிவினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப லக்ஸூரியஸாக மாற்றிட்டோம். இப்போ பாருங்க, உட்கார்றதுக்கு நல்ல வசதியான சேரு, அப்புறம் மைக்கு, அப்புறம் நல்லா பாருங்க ஃபேனு, லைட்டு, இதெல்லாம் எப்படி வந்தது? மனிதனுடைய 6வது அறிவினுடைய கண்டுபிடிப்பு. நாம தான் எப்படி செஞ்சுக்கிறோமா? குருவியெல்லாம் பாருங்க, நம்மளை விட சூப்பராக வீடு கட்டுது. அந்த குருவி கூடு கட்டுறது பாருங்க, சிட்டுக்குருவி அந்த மாதிரி ஒரு சில குருவிகள் கட்டும் பாருங்க. அது மாதிரி ஒரு கூடை எந்த மனுஷனாலும் கட்ட முடியாது. அவ்வளவு அற்புதமான முறையில் கூடு கட்டும். அப்போ அதுக்கு அறிவு இல்லையா? அதுக்கு அறிவு இருக்குத்தானே செய்யுது. இப்போ நாம் என்ன பண்றோம்? நம்ம அறிவுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? நம்ம அறிவு 6வது அறிவு பகுத்தறியும் அறிவு என்று சொல்றோம். அதுக்கும் பகுத்தறியும் அறிவு இருக்குது, விலங்கினங்களுக்கும் இருக்குது. ஆனால் அதை விட கொஞ்சம் உயர்வான நிலையில நம்ம இருக்கிறோம். நமக்கு க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் எதுங்க? நமக்கு அடுத்தது இந்த பூமியில வாழக்கூடிய இதுல பார்த்தீங்கன்னா 84 லட்சம் வகையான ஜீவராசிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. வகைகள் ஒவ்வொன்றிலையும் எத்தனையோ கோடி, மனிதன்லேயும் எத்தனை கோடி? நம்ம இந்தியாவில் மட்டும் 146.5 கோடி இருக்கிறோம். உலகம் முழுக்க 800 அல்லது 900 கோடி இருக்கிறோம். வகைகள் அப்படின்னு பார்க்குறப்போ 84 லட்சம் வகையான ஜீவராசிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதுல ஒரு வகை நம்ம மனித இனம். இந்த மனிதனுக்கு நெருங்கிய தொடர்பு கொண்ட ஒரு உயிரினம் எதுங்க? என்ன சாதாரண இது கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்னங்க? குரங்கு. அதுல என்ன குரங்கு? சிம்பன்சி, மனித குரங்குன்னு சொல்றது. சிம்பன்சி நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே உடல் அமைப்பு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. சிம்பன்சி என்ன பண்ணுமா, தனக்கு ஆபத்து அல்லது பிரச்சனைகள் வர்றப்போ அது பிற உயிரினங்களை தாக்குகின்ற பொழுது, பொதுவ விலங்கினங்கள் எல்லாமே பிற உயிரினங்களை தாக்குறப்போ பல்லு, கை, காலு, நகங்கள் தான் பயன்படுத்தும். ஆனால் சிம்பன்சி மட்டும் என்ன பண்ணுமா, இவ்வளோ நீரை கட்டை எடுத்து போய் அடிக்குமா தனக்கு பிரச்சனை வர்றப்போ. தன்னை காத்து கொள்வதற்கு, எதிரியை தாக்குவதற்கு அது அந்த மாதிரி செய்யுமா. அப்போ மனிதனுக்கு சிம்பன்சிக்கும் பார்த்தீங்கன்னா 1.6% தான் அறிவுல வித்தியாசம். நம்ம ஒரு 1.6% சிம்பன்சியோட கூடுதலா இருக்கிறோம். இன்னும் சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, இந்த சிம்பன்சிக்கும் மனிதனுக்கு இடையில ஒரு ஜீவராசி இருந்துதான். மனிதன் சொல்ல முடியல, சிம்பன்சி கிடையாது. சிம்பன்சியோட கொஞ்சம் அறிவுல மேம்பட்டது
மனிதனை விட அறிவில் கொஞ்சம் குறைந்தது. ஒரு 40,000 ஆண்டுகளுக்கு முன்னர் வரை இருந்துதான். அந்த இனம் மனித இனத்தால் அழிக்கப்பட்டது அப்படின்னு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அப்ப நமக்கு இருக்கக்கூடிய அறிவினுடைய துணை கொண்டு நாம் இன்னைக்கு என்னென்னவெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். கோபம் வந்ததுன்னா குரங்குகள் அதோட மிருகங்கள் ஒரு நிலையோட தாக்க அழிச்சுக்கும் போயிடும். ஆனால் மனிதனுக்கு கோபம் தான். இல்லை டிவியில் பார்க்குறோம் இல்லையா, அட் ப்ரெசன்ட் நடந்துட்டு இருக்குது. வான வேடிக்கை மாதிரி எங்கே நடக்குது? இங்கே நடக்குது உக்ரைனில், அப்புறம் இஸ்ரேல், ஈரான். எத்தனை விதமான அணுகுண்டுகள். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாலே சாமி சொன்னார், இந்த உலகை 200 முறை அழிப்பதற்கு தேவையான அணு ஆயுதங்கள் தயாராக இருக்கிறது அப்படின்ட்டு. இப்ப எவ்வளவு இருக்கும்? அப்போ அதெல்லாம் ஒரு தடவை அழிச்சாவே இங்க எல்லாம் புல் பூண்டு கூட இருக்காது. 3வது உலகப் போர் என்ற ஒன்று நடக்குமானால் அதுவே கடைசி, இந்த பூமியில கடைசி யுத்தமா இருக்கு. ஏன்? அதுக்கப்புறம் சண்டை போடுறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் எங்கேயோ நடக்குது, நமக்கு அதுக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்போ எங்க என்ன நடக்குன்னு தெரியாது. அவ்வளோ தொழில்நுட்பங்கள், அவ்வளவு வளர்ச்சி, 6வது அறிவினுடைய துணை கொண்டு விதவிதமான கண்டுபிடிப்புகளை, ஆயுதங்களை கண்டுபிடித்து இன்னைக்கு இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை ஏற்பட்டது. போய் முதல்ல மாதிரி துப்பாக்கி எடுத்து போய் நேருக்கு நேராக சுட்டாங்க. என்ன நடந்தது? எங்க அப்படியே உட்கார்ந்த இடத்துலயே உட்காந்து எல்லாம் பட்டன் அழுத்துன்னு தான். அதாவது அங்கங்க போய் எங்கெங்க யார் தலையில் விழுவணுமோ அங்கங்க போய் வெடிச்சது. இன்னைக்கு தொழில்நுட்பம், சூழ்நிலை அப்படி மாறிவிட்டது. எல்லாம் 6வது அறிவினுடைய சிறப்பு. சரி, இந்த 6வது அறிவு இதுக்கு தான் படைக்கப்பட்டதா, கொடுக்கப்பட்டதா? நமக்கு எதற்காக நமக்கு இந்த 6வது அறிவு கொடுக்கப்பட்டது? ஒரே நோக்கம், செல்ஃப் ரியலைசேஷன், தன்னிலை அறிதல், நான் யார் என்று தெரிந்து கொள்ளுதல், என்னுடைய மூலம் என்ன, முடிவென்ன, என்னுடைய லட்சியம் என்ன, எதற்காக எனக்கு இந்த 6வது அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து நான் யார் என்று தெரிந்து கொண்டு வாழ்வதற்குத்தான் நமக்கு இந்த அறிவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஒன்றை மட்டும் நாம் வசதியாக விட்டுவிட்டதனால் இன்றைக்கு எல்லா வசதியும் இருக்கிறது, ஆனால் நோ பீஸ் ஆஃப் மைண்ட், மன அமைதி இல்லை, தொலைஞ்சு போச்சு. ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி ஒரு செல்போன்ல, டச் போன்ல முகத்தை பார்த்து பேசுவோம் நம்ம நினைச்சு பார்த்துருக்கோமா? நினைச்சே பார்த்ததில்லை. ஒரு சினிமா பார்க்கணும் அப்படின்னா, ஐயா பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும் எவ்வளவு போராட்டமா இருக்கு. நல்லா சின்ன பையனா இருக்கிறப்போ ஒரு சினிமா பார்க்கணும் அப்படின்னா வீட்டில் அனுமதி கேட்கணும். கேட்டால் என்ன சொல்லுவாங்க? போயிட்டு வான்னா சொல்லுவாங்க. ஏன்னா போன மாதம்தான் சினிமா பார்த்துட்டு வந்த, அதுக்குள்ளே என்னடா சினிமா அப்படிம்பா. இல்லைப்பா, அது எம்ஜிஆர் படம், இப்போ சிவாஜி படம் போட்டாங்க, பக்கத்தில் அவங்க இந்த கந்தசாமி பார்த்துட்டான், குப்புசாமி பார்த்துட்டான், நான் தான் என்ன பார்க்கல அப்படின்னு அது கெஞ்சி கூத்தான். அப்புறம் நம்ம நச்ச தாங்க முடியாம, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு போய் தொலை அப்படிம்பாங்க. ஏன் சினிமா பார்த்து நீ எல்லாம் எங்க போய் உருப்பட போறே தெரியல அப்படிம்பாங்க. அப்புறம் அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அடுத்து என்ன பிரச்சனை? காசு. காசா? எந்த காசு இருக்குது? அதுக்கே அங்கே கொடுக்கணும், இங்கே கொடுக்கணும், அந்த செலவு இருக்குது, இந்த செலவு இருக்குது, உனக்கு சினிமா பார்க்கறது காசுக்கு நாங்கள் எங்கே போகிறது அப்படிம்பாங்க. அதுக்கு ஒரு 2 நாள் கெஞ்சி கூத்தாடி காசை வாங்கி ஒரு 8.25 ரூபா அப்படி இருக்கு, காசை வாங்கி போய் ஒரு சினிமா பார்ப்போம். அதை ஒரு 10 நாள் பேசிட்டு இருக்கோம். இப்படி இருந்த காலநிலை இன்றைக்கு நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மாறிவிட்டது. பாருங்க, லைவா
இங்கே ஓடுது சினிமா. நம்ம இங்கே பேசுறது அப்படியே இங்கே லைவ்ல ஓடிட்டு இருக்குங்களா? ரெக்கார்டிங் அப்புறம் போட்டுருவீங்க. சரி, அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி, ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்தாலும் வந்தது. ஒவ்வொருத்தருடைய மாற்றம், பல வசதிகள் ஏற்பட்டிருக்கு, நம்ம மறுக்க முடியாது. ஆனால் கூடவே பிரச்சனைகளும் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கறோம். எப்படி? பயம் செல்போன் மூலமா எங்கோ இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கும் எங்கோ இருக்கக்கூடிய பொண்ணுக்கும் காதலாகி போயிடுது. போன்லயே காதல். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம், அது இது ஆகி சந்தோஷமா பொழைச்சா எல்லாருக்கும் சந்தோஷமா தானே இருக்கு. அதுக்கப்புறம் எத்தனையோ பிரச்சனைகள் ஏற்பட்டு அவன் விட்டுட்டு ஓட, அப்புறம் குழந்தையோட தத்தளிக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் எவ்வளவு பிரச்சனைகள். செல்போன் அப்படிங்கிற ஒரே இதனால எவ்வளவு குடும்பங்கள்ல எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுது. செல்போன் இல்லாம இன்னைக்கு வாழ்க்கையும் இல்லை. செல்போன்ல தான் எல்லாமே. இன்னைக்கு ஒரு பணம் கட்டணும், ஒருத்தருக்கு அனுப்பணும் அப்படின்னா பேங்க்ல போய் வரிசையா நின்று ஏதோ பண்ணிட்டு இருந்தோம். நாள் கணக்கில் ஆகும் பணம் அனுப்புறதுக்கு. ஆனால் இன்னைக்கு அடுத்த செகண்ட் போன்ல இருந்து இன்னொருத்தருக்கு பணம் போகுது. இப்படியெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத வளர்ச்சி வந்த பிறகும் கூட நமக்கு ஏன் சந்தோஷம் இல்லை? ஏன் மகிழ்ச்சி இல்லை? ஹாப்பியா இருக்கணும் இல்லையா? இவ்வளோ அருமையான செல்போன், அருமையான வண்டி வாகனம் பாருங்க, அருமையா அறிவித்திருக்கோயில் கட்டி, நாங்களும் பள்ளிப்பாளையத்தில் அறிவித்திருக்கோயில் கட்டியிருக்கோம். எவ்வளோ சிரமங்கள் இருந்தது ஒரு அறிவித்திருக்கோயில் கட்டுறதுக்கும் அதுக்கு முன்னாடி இடத்துக்கு. ஆனால் பாருங்க இவ்வளோ வசதியா எல்லா பெருமக்கள் அனைவரும் சேர்ந்து கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்போ அதையெல்லாம் நம்ம பயன்படுத்தி நாம் நம்முடைய வாழ்க்கையை இன்னும் மகிழ்ச்சியாக, இன்னும் உயர்வானதாக, இன்னும் மேம்பட்ட வாழ்க்கையாக ஏன் நம்மால் மாற்றிக்கொள்ள முடியவில்லை? எத்தனையோ சிறப்பு சொல்றோம். செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு சொன்னோம், தன்னிலை அறிதல் அப்படின்னு சொன்னோம். இன்னொரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய பெரும் சிறப்பு அப்படின்னு பார்க்கிறப்போ, மனிதன் என்பவன் மாற்றத்துக்கு உட்பட்டவன். மாற்றம் மட்டுமே நிரந்தரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிரார்த்தனை நான் ஒரு இடத்துல படித்தேன். இறைவா, எதையெல்லாம் மாற்ற முடியுமோ அதை மாற்றிக்கொள்ளும் வலிமையை நீ எனக்கு கொடுப்பாயாக. எதை மாற்ற முடியாதோ அதை ஏற்றுக்கொள்ளும் வலிமையை நீ எனக்கு கொடுப்பாயாக. எது மாறக்கூடியது, எது மாறாதது என்று தெரிந்து கொள்ளும் அறிவையும் நீ எனக்கு கொடுப்பாயாக. எதை மாற்ற முடியுமோ அதை மாற்றிக்கொள்ளும் வலிமை எனக்கு வேண்டும். எதை மாற்ற முடியாதோ அதை என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளும் வலிமையும் எனக்கு வேண்டும். எது மாறக்கூடியது, எது மாறாதது என்று தெரிந்து கொள்ளும் அறிவும் எனக்கு வேண்டும். அதனால மாற்றம், மனிதன் என்பவன் மாற்றத்துக்கு உட்பட்டவன். ஒரு பழைய சினிமா பாட்டு கூட நம்மெல்லாம் கேட்டிருக்கோம். காக்கை குருவி மாறவில்லை, கடலும் நதியும் மாறவில்லை, யார் மாறிட்டாங்க? மனிதன் மாறிவிட்டான். மனிதனால் மாற முடியும். எப்படி மாற முடியும்? எங்க மாறுறது? எதுல மாறுறது? எதுலையும் மாறணும். எல்லாம் இப்போ பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிறோம். குடுமியெல்லாம் முதல்ல வச்சுருந்தாங்க. அப்புறம் இப்போ என்னென்னமோ ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிறோம். அப்புறம் கோட்டு சூட் எல்லாம் போட்டுக்கிறோம். அப்புறம் டை அடிச்சுக்கிறோம். அப்புறம் என்னென்னமோ பண்ணிக்கிறோம். மேக்கப். இதில் மாற்றம் பண்ணிக்கலாமா? எதில் மாற்றம் செய்ய வேண்டும்? நம்முடைய கேரக்டரில், குணத்தில். குணமாற்றம் அதான் நமக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. ஒரு மனிதன் 3 விதங்களில் மாறலாம். பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. கோபம் வந்துட்டு என்னவா இருக்க மாட்டேன்னு சொல்றோம். நாமளும் சொல்லியிருப்போம், அடுத்தவங்க சொல்ல கேட்டிருப்போம்.
என்னவா இருக்க மாட்டேன்னு சொல்றோம்? மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றோம். இப்ப என்ன ஆயிடுறோம்? மிருகம் போன்று ஆகி விடுகிறோம். அப்போ மிருகத்தன்மை தோற்றத்தில் தான் நம்ம எல்லாரும் மனிதர்கள். உள்ளுக்குள்ள பாரதியாருடைய கவிதையில வாழ்க்கை வரலாறு ஒன்று வரும் இல்லையா? இந்த குள்ளசாமி நாய் போகுது, பன்றி போகுது, எல்லா மிருகத்தையும் பார்த்து ஒன்னா சொல்லுவாராம். அப்போ இவரை பார்த்துட்டு சொன்னார், ஆஹா மனிதன் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. குணத்துல தான் நம்ம மாற்றம். தோற்றத்துல எல்லாரும் நம்ம மனிதர்கள் தான். ஆனா உள்ளுக்குள்ள கேரக்டர், குணம். ஒரு மனிதன் குணத்துல உயர்வடைகிறான் என்றால், விவேகானந்தர் சொல்லுவாரு, ஒரு மனிதனுடைய குணத்தை மாற்றுவதற்கு நான் 1000 பிறவிகள் எடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். ஒரு மனிதன் ஒரு குணத்தை மாற்றுவதற்கு அவ்வளவு சிரமப்பட வேண்டியது இருக்கு. அப்போ விலங்கின பண்புகளில் இருந்து மாற்றம் அடைந்து மனித பண்புக்கு வர வேண்டும். மனித பண்பிலிருந்து இன்னும் வேறது பண்பு போனோம், தெய்வத்தன்மைக்கு நாம் உயர வேண்டும். அந்த வகையில மாற்றத்துக்கு உட்பட்டவர்கள், அந்த மாற்றத்திற்கான தகுதி கொண்டவர்கள் நாம் அனைவரும், மனிதர்கள் அனைவரும். ஆனால் அப்படிப்பட்ட மாற்றம் நமக்கு நடக்கிறதா? அந்த மாற்றத்தை தேடிதான் நம்ம இந்த நேரத்தில் எல்லாரும் இங்க வந்திருக்கோம். மாற்றம் அடையணும் தான் நம்ம எல்லாருமே விரும்புறோம். அதுக்குதான் நமக்கு என்ன பயிற்சி கொடுக்கிறார் சாமி? என்ன பயிற்சி? என்னங்க பயிற்சி? சொல்ல மாட்டேங்கிறீங்க. மாற்றத்துக்கான பயிற்சி என்னங்க? அகத்தாய்வு பயிற்சி. ஐயோ, அதுக்கு இவ்வளவு நேரமா? டக்குன்னு சொன்னால பரவாயில்ல. அகத்தாய்வு பயிற்சி. ஆனா எனக்கு தெரிய நிறைய பேர் அதை செய்யறதே இல்லை. நானே எந்த அளவுக்கு செய்யறேங்கிறது என்ன கேட்டாதான் தெரியும், நான் சொன்னாதான் தெரியும். எல்லாம் வந்து உட்கார்ந்து லெக்சர் கேட்டா போதும், கேட்டுட்டே இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உட்கார்ந்து முறையாக அகத்தாய்வு செய்யவில்லை என்றால் நம்முடைய பயிற்சி என்பது ஏதோ இருக்கும், அவ்வளவுதான். முறையாக அகத்தாய்வு செய்து நம்மிடம் இருக்கக்கூடிய வேண்டாத குணங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றணும். ஒரு மனிதன் 2 வகைகளில் மாற்றம் அடைய முடியும். நல்ல நிலைக்கு வர முடியும், மோசமான நிலையிலிருந்து நல்ல நிலைக்கு வர முடியும். 2 வகையில் வரலாம். ஒன்று, இது போன்ற சத் சங்கத்தில் சேர்ந்து பயிற்சி முறையாக செய்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மை மாற்றிக்கொள்வது, நம்முடைய குணங்களை மாற்றிக்கொள்வது. இன்னொன்று, ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, கெட்டாதான் புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. வாழ்க்கையில் பல சங்கடங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்து அதற்கப்புறம் வரக்கூடிய ஒரு ஞானம், அறிவு, இது ரொம்ப கஷ்டப்பட்டு அடையக்கூடியது. ஆனால் இந்த சத் சங்கத்துல நமது குருமகான் அவர்கள் நமக்கு பயிற்சி மூலமா கொஞ்சம் கொஞ்சமா நம்மை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். இதனுடைய மதிப்பு, வேல்யூ நாம நன்கு உணர்ந்து கொண்டு அந்த உணர்வின் அடிப்படையில கொஞ்சம் கொஞ்சமா நம்ம போராடித்தான் நமக்கு இந்த குணங்களை எல்லாம் மாற்றி அமைக்க முடியும். அப்படி இந்த குணங்களை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு விலங்கின பண்புகள் இருந்து நாம விடுபட வேண்டும் என்றால் இந்த உடலை பற்றிய ஒரு அறிவு நமக்கு தேவை. உயிரை பற்றிய அறிவும் நமக்கு தேவை. மனதை பற்றிய அறிவும் நமக்கு தேவை. உடல், உயிர், மனம். இந்த உடல் எப்படி உருவானது? நான் முதலே சொன்னோம், விலங்கினத்தில் இருந்து வந்தவன், குரங்கில் இருந்து வந்தவன் மனிதன் அப்படின்னு நம்ம பரிணாமத்துல நம்ம படிச்சிருக்கிறோம். சயின்ஸ் அதான் சொல்லுது. அப்படி விலங்கினத்தில் இருந்து வந்த வித்தெடுத்து வித்தின் தொடர்ச்சியாக வந்திருக்கிறதுனால
விலங்கின பண்புகள் பொதுவாக மனிதரிடத்தில் இருக்கும். சாமி சொல்லுவார் எப்படி எல்லாம் விலங்கின பண்பு நம்ம கிட்ட வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கு. 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க, கட்டி புரண்டு சண்டை. ஒருத்தர் ஜெயிக்கிற சூழ்நிலையாவது, ஒருத்தர் தோக்கிற சூழ்நிலையாவது. இந்த தோற்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர் கடைசியா ஒரு ஆயுதத்தை பயன்படுத்துவார். அதை பயன்படுத்தினா உடனே அப்படி சூழ்நிலை மாறி தோற்கும் நிலையில் இருக்கிறவங்க ஜெயிச்சிருவாங்க. அது என்ன ஆயுதமா இருக்கும்? என்ன ஆயுதமா இருக்கும்? எல்லாம் இங்க கவனிக்கணும். இல்ல என்ன ஆயுதமா இருக்காது? சாமி ஆக்ஷனோட சொல்லுவார். என்ன ஆக்ஷன் தெரியுமா? ஒரு கடி, நல்லா ஒரு கடி, கடைசியா பல்ல பயன்படுத்தி ஒரு கடி. இது ஏன் கடிக்கக்கூடிய இது வந்தது அப்படின்னு கேட்பார் சாமி. ஏன் வந்தது? குரங்குகள்லாம் என்ன பண்ணுது? கடிச்சுதான் நம்ம சண்டை போட்டுக்குது. அந்த பண்பு தான் நம்ம கிட்ட வந்தது அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி அந்த விலங்கின பண்புகள் அது மட்டும்தான் இருக்குதான், இன்னும் எத்தனையெல்லாம் இருக்கு. அது விலங்கின பண்புகள்லாம் பெரும்பாலும் அப்போதைக்கு தேவைக்காக சண்டை போட்டுக்கும். மறுபடியும் அந்த தேவை முடிஞ்சு போச்சுன்னா சண்டை இருக்காது, அதாவது அது பாட்டுக்கு போயிடும். ஆனா மனிதனுக்கு தேவைக்காக மட்டும்தான் சண்டை போடுறானா? பொருள், புகழ், செல்வாக்கு, இன்பம் நான்கில் மனம் அழிந்து மனம் புண்ணாய் போன மனிதரே வாரீர். பாட்டுல சொல்றார், பொருள், புகழ், செல்வாக்கு, இன்பம். செல்வாக்கு அல்லது அதிகாரம், அப்புறம் இன்பம். இந்த 4க்காக எவ்வளவு கிடைச்சாலும் எது கிடைச்சாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்ற முறையில நம்முடைய அறிவானது சென்று கொண்டே இருக்கிறது. அப்படி போயிட்டு ஏன் அப்படியெல்லாம் போகுது? ஏன் எவ்வளவு கிடைச்சாலும் நிம்மதி வரமாட்டேங்குது? காரணம் இதுதான். 6வது அறிவினுடைய சிறப்பு வேல்யூ தெரியாத காரணத்தினால இந்த பொருள், புகழ், செல்வாக்கு எதுக்காக? செல்ஃப் ரியலைசேஷன் என்று தன்னை அறிதல், இறைவனை உணர்தல், இயற்கைக்கு நமக்கு, கடவுளுக்கு நமக்கு என்ன தொடர்பு, கடவுள் எங்கிருக்கிறார் என்பதையெல்லாம் ஆராய்ச்சி செய்து அந்த இறை உணர்வை பெறுவதற்குத்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது 6வது அறிவு. ஆனால் நாம என்ன பண்ணிட்டோம்? கடவுளை பூட்டு போட்டு பூட்டி வச்சிட்டோம். சாமி தன்னுடைய கடைசி ஒரு 3 மாதங்கள்ல மூத்த பேராசிரியர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டார். ரொம்ப உருக்கமான ஒரு வேண்டுகோள் வச்சார். என்ன அப்படின்னா, கடவுளை தடுத்து பூட்டி வச்சிருக்கிறாங்க, கடவுளை எல்லோருக்கும் காட்டணும். அந்த கடவுளை பூட்டை உடைத்து திறந்து காட்டுவதற்கான சாவியை நான் உங்களிடம் கொடுத்து செல்கிறேன். நீங்கள் எல்லோருக்கும் இந்த கடவுளை சாவியை போட்டு திறந்து கடவுளை காட்டணும் அப்படின்னு உருக்கமான வேண்டுகோள் வச்சுட்டு போனார். அப்போ கடவுள் நிலையை நாம் உணர்வதற்குத்தான், இறைநிலையை உணர்வதற்குத்தான் நமக்கு இந்த 6வது அறிவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஒரு நோக்கம், செல்ஃப் ரியலைசேஷன் அல்லது இறை உணர்வு பெறுதல் என்ற ஒரு நோக்கம் மட்டும் தெரியாதனால மயக்கத்தின் காரணமாக God plus 3 impurities equal to man அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளிடத்தில் 3 களங்கங்கள் சேர்ந்தால் மனிதன். என்ன 3 களங்கம்? ஆணவம், கன்மம், மாயை. தன்முனைப்பு, பழிச்செயல் பதிவுகள், மயக்கம். ஈகோ, இம்பிரிண்ட்ஸ் ஆஃப் சின்ஸ், இல்லூஷன் சொல்வது. இந்த ஆணவத்தின் காரணமாகவும், மயக்கத்தின் காரணமாகவும், மாயையின் காரணமாகவும் மனிதன் தன்னிலை மறந்து
பொருள் புகழ் செல்வாக்கில் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறான். எவ்வளவு பணம் வேணும் வாழ்க்கைக்கு? எவ்வளவு பணம் இருந்தா போதும் நமக்கு? அளவே இல்லை. நாம் ஒரு சில நிகழ்ச்சிகளை பார்த்தோம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நம்ம கண்ணெதிரில் நடக்கக்கூடிய சில உதாரணங்களை நம்ம வாழ்க்கை அனுபவமா பாடமாக நம்ம ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு உதாரணத்தை ஒரு நிகழ்வு நம்ம பார்த்தோம். பல ஆண்டுகளுக்கு முன்னர், ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னர் ஒருத்தர் சொன்னாங்க, தமிழகத்தின் நிரந்தர என்னன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன நடந்தது? ஒரு எலெக்ஷன் நடந்தப்போ நாம எல்லாம் பார்த்தோம். பணம் போச்சு. எதுல போச்சு? கண்டெய்னர்ல பணம் போச்சு. அந்த குறிப்பிட்ட நபருக்கு சொந்தமானதுன்னு சொன்னாங்க. 10 கண்டெய்னர்ல போச்சு, 3 கண்டெய்னர் சிக்கிச்சு அப்படின்னு பேப்பர்ல படிச்சாங்க. நாம் எல்லாரும் பார்த்தோம், படித்தோம். அது என்னென்னமோ நடந்தது. அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடந்தது. அந்த அம்மா என்ன ஆனாங்க கடைசியா? என்ன நடந்தது? தமிழ்நாட்டு அரசியல்ல தான் நம்ம பேசுறோம். எங்க போனாங்கன்னு தெரியல, எப்படி போனாங்கன்னு தெரியல, எப்போ போனாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு தான் எதுல பணம் போச்சு? கண்டெய்னர்ல பணம் போச்சு. ஒரு பாக்கெட் வழி இவ்வளவு பணம் இருந்தாவே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், இவ்வளவு பணத்தை வச்சிருக்கிறோமே அப்படின்னு சொல்லி. நான் கண்டெய்னர்ல பணம் போகுது அப்படின்னா என்ன சொல்றது? எல்லாம் இந்த தமிழ்நாட்டில் தான் நடந்தது. அம்மா எங்க போனாங்கன்னு தெரியல, எப்போ போனாங்கன்னு தெரியல, எப்படி போனாங்கன்னு தெரியல. அதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு விசாரணை கமிஷன் போட்டாங்க. எல்லாம் ஞாபகம் இருக்குதா? கொஞ்சம் தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் நம்ம சுத்திலும் நம்ம தமிழ்நாடு, நம்ம ஓட்டு போடுறோம். சாமி அரசியலை பத்தி நிறைய அற்புதமா சொல்லியிருக்காரு. சாமி ஏதோ சாமியார்னு தயவு செஞ்சு யாரும் நினைச்சிடாதீங்க. அவர் பெரிய தொழிலதிபர், பெரிய குடும்பஸ்தர். அவர் ஏதோ காவி ட்ரெஸ் தாடி எல்லாம் விட்டுட்டு இருக்கிறதுனால அவர் ஏதோ சாமியாருங்கிறது நினைச்சிடாதீங்க. அதை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சுயசரிதம் எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் மிகப்பெரிய தொழிலதிபராக வாழ்ந்தவர், டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டர், 2000 பேர்த்துக்கு வேலை கொடுத்தவர், 8வது குழந்தையா பிறந்தவர், பெரிய குடும்பம், வறுமையினுடைய மிக மிக ஏழ்மையான சூழ்நிலையில பிறந்தவர். அதனால எல்லாம் தெரியும் சாமிக்கு. அரசியலை பத்தி நிறைய பேசியிருக்காரு, கவிதையெல்லாம் எழுதியிருக்கிறார். அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் எடுபடல. அரசியல் பேச ஆரம்பிச்சா அப்படியே நம்ம வாழ்க்கை போயிருமாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கவனத்தை வேறு பக்கம் திருப்பினார். எப்படி? தனி மனிதனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும், உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்தை கொடுக்கணும். அப்படி ஒரு தனி மனிதன் மாறினால் அவனால் அவனுடைய குடும்பம் மாறும். குடும்பம் மாறுகின்ற பொழுது அந்த தெரு அல்லது ஊர் மாறும். ஊர் மாறினால் இந்த நாடு மாறும். நாடு மாறினால் உலகம் மாறும். அதனால தனி மனிதனுடைய ஒரு வளர்ச்சி, ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், இந்த 2க்காக பாடுபடுவது என்ற முறையில் இந்த யோக கிளையை ஊர் ஊரா போய் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சார். அப்படி அந்த சப்ஜெக்ட் எங்க போகுது? மயக்கம், மாயை. இந்த மாயையின் காரணமாக எவ்வளவு பொருள் கிடைச்சாலும், எவ்வளவு அதிகாரம் கிடைச்சாலும், அதை விட வேணும், இன்னும் வேணும். தான் தனது, தான் என்ற அதிகாரப்பற்று, தனது என்ற பொருள் பற்று. இந்த 2 வினோத பெற்றோர்களுக்கு பிறந்த 6 குழந்தைகள் தான் என்னது? 6 தீய குணங்கள். பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால்கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை. இந்த 6 தீய குணங்களும் மாற்றப்படவில்லை எனில் பஞ்சமகா பாதகங்கள் என்று சொல்லக்கூடிய குற்றங்களை மனிதர்கள் செய்வார்கள் அப்படின்னு நமது முன்னோர்கள் என்னைக்கே எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த 6 தீய குணங்களை மாற்றி அமைவதற்கான பயிற்சி தான் நமக்கு அருகுண சீரமைப்பாக நமக்கு சாமி கொடுத்திருக்கிறார். அந்த வகையில அந்த விலங்கின பண்புகளோடு பிறந்திருக்கக்கூடிய நாம்
அந்த மாயை என்று சொல்லக்கூடிய மயக்கத்திலிருந்து வெளியில வரணும். விலங்கின பண்புகளை மாற்றி அமைக்கும். அதற்காக கொடுக்கப்பட்டதுதான் முதல்ல ஃபர்ஸ்ட் நாங்கெல்லாம் பயிற்சி எடுக்கிறப்போ மனவளக்கலை மன்றத்துக்கு வந்தா முதல்ல ஒரு வாரம் உடற்பயிற்சி தான் செய்யணும். உடற்பயிற்சி நல்லா செஞ்ச பிறகுதான் தீட்சையை கொடுப்பாங்க. ஏன்னா உடற்பயிற்சி நல்லா செஞ்சாதான் ஒரு அரை மணி நேரம் இப்படி கீழே உட்கார்ந்து தியானமே செய்ய முடியும். அதனால ஃபர்ஸ்ட் உடற்பயிற்சி நல்லா செய்யணும். அதுலேயே நிறைய விலங்கின பண்புகள்லாம் மாறும். உடற்பயிற்சிங்கிறது நம்ம உடற்பயிற்சி சாதாரண பயிற்சி கிடையாது. இன்னைக்கு காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு நான் பயிற்சி முடிச்சுட்டு, இது என்னுடைய 3வது வகுப்பு. காலையில கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்ல கிளாஸ், அடுத்து கேஎஸ்ஆர் காலேஜில் கிளாஸ், அடுத்து இப்போ இங்கே வந்தாச்சு. எப்படி முடியுது? காரணம் பயிற்சி தான். பயிற்சி செஞ்சு யார் வேணாலும் இதை செய்யலாம். ஃபர்ஸ்ட் உடற்பயிற்சி. உடற்பயிற்சியில என்ன, இப்போ நம்ம பாத்ரூம்ல குளிக்கிறோம், சமையல் கட்டில் வலை கழுவுறோம், எல்லாம் தண்ணி நல்லா ஃப்ரீயா போகணும். அந்த கழிவு நீர் போச்சுன்னா பிரச்சனை இல்லை, அடுத்தடுத்து நம்ம உபயோகப்படுத்தலாம். அங்கெல்லாம் அடைச்சிக்கிச்சு, தண்ணி போக மாட்டேங்குது, மறுபடியும் அந்த இடத்துல போய் நம்ம உபயோகப்படுத்த முடியுமா? இங்கே அந்த பக்கம் போனோம்னாவே நாற்று அடிக்க ஆரம்பிச்சு. அந்த ஓட்டம் சரியா இருக்கணும். அது மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய ஓட்டங்கள் சரியாக இருக்க வேண்டும். என்னென்ன ஓட்டங்கள் இருக்குது? இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் எல்லாம் சீராக இருக்க வேண்டும். காயக்கல்ப பயிற்சியில் சொல்லுவாங்க இல்லையா, காலமே எழுந்திருந்து 4 கட்டு அறுப்பீரேல், பாலனாகி வாழலாம், பரப்பிரமமாகலாம், ஐயன் பாதம் உண்மையே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும். 4 கட்டு அரிப்பிரேல். 4 கட்டு, அது என்னது 4 கட்டு? காலையில் எழுகின்ற பொழுது மலக்கட்டு நீங்கணும், ஜலக்கட்டு நீங்கணும், வாயுக்கட்டு நீங்கணும், இன்னொன்னு மனக்கட்டு நீங்கணும். மனக்கட்டு நீங்கணும். அதான் 4 கட்டு அறுப்பிரேல். மலம் சுத்தமா கழிவு எந்திரிச்ச உடனே ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ள சுத்தமா போகணும். சிறுநீர் நல்ல முறையில பிரிஞ்சு உடம்பு விட்டு போகணும். அப்புறம் கேஸ் ட்ரபிள், கேஸ் இல்லாம பார்த்துக்கணும். அப்புறம் இன்னொன்னு என்னது? மனக்கட்டு. மனசுனா டென்ஷன், பரபரப்பு, ப்ரெஷர், அழுத்தம். டென்ஷன் இல்லாம இருக்கணும். இன்னைக்கெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை எது இருக்குதோ இல்லையோ, இந்த ஒண்ணு உண்டு. எது? டென்ஷன். எல்லாம் டென்ஷன் 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 தான். ஸ்ட்ரெஸ். வாழ முடியுமா நமக்கே பயமா இருக்குது சில நேரத்தில். டென்ஷன் இல்லாம, ஸ்ட்ரெஸ் இல்லாம வாழ முடியுமா சார்? அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் சிரமம்தான், ஆனா வாழ்ந்துதான் ஆகணும். டென்ஷனுக்கு, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நம்ம அடிமை ஆகிட்டோம். நிறைய வளர்ந்து நம்மகிட்ட வந்துருச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை அப்புறம் சம்பாதிக்கிறதெல்லாம் மருத்துவமனையில் தான் கொடுக்கணும். இதெல்லாம் நிறைய அப்படிதான் போயிட்டு இருக்கு. சம்பாதிக்கிறதுல பெரும்பகுதி மருத்துவமனைக்கு போகுது அப்படின்னா முதல் காரணம் இந்த டென்ஷன் தான். பரபரப்பு, அமைதியின்மை, ஸ்ட்ரெஸ். இதன் காரணமாக உடம்புல வரக்கூடிய 80% மேற்பட்ட நோய்களுக்கு காரணம் என்ன சொல்றாங்க? இந்த டென்ஷன் தான், மனசு தான். அதனாலதான் நம்ம பயிற்சிக்கு சாமி என்ன பேர் வச்சிருக்கிறாரு? மனவளக்கலை. மனதை வளப்படுத்தக்கூடிய கலை. மனசுல இருக்கக்கூடிய இந்த அழுத்தம் நீங்கணும். ப்ரெஷர், ஓரளவுக்கு அழுத்தம் வேணும், ஆனால் அளவுக்கு அதிகமான அழுத்தம், அது மனம் பத்தி பார்க்க போறோம். அப்போ உடல்ல ஏற்படக்கூடிய அந்த தேக்கம்,
ஓட்டங்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும். அதற்கு ஒரு முறையான பயிற்சி வேணும். அதுக்கு தான் நமக்கு உடற்பயிற்சி கொடுக்குறார். கைப்பயிற்சியிலிருந்து அக்குப்ரெஷர் ரிலாக்ஸேஷன் வரைக்கும் முழுமையாக செய்யறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் குறைஞ்சபட்சம் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக செஞ்சோம்னா 1 மணி நேரமே ஆயிரும். அந்த 1 மணி நேரத்தை நம்ம நல்ல முறையில் செஞ்சு பழகிட்டோம்னா மீதி இருக்கக்கூடிய 23 மணி நேரமும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். நாம எப்படி இந்த உடம்பை, மனசை, வாழ்க்கை வாழும் நினைக்கிறோமோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு சாத்தியமாகும். 1 மணி நேரம் உடற்பயிற்சியில அவ்வளவு நுட்பங்களை அருட்தந்தை அவர்கள், இது வெறுமனே உடலுக்கான பயிற்சி மட்டுமல்ல, மனதுக்கும் தேவையான ஒரு பயிற்சி உடற்பயிற்சியிலேயே கொடுக்கிறார். இன்னும் சொல்ல போனா உடற்பயிற்சியே ஒரு தவம் மாதிரி தான். முறையாக செய்தால் அவசரத்துல 20 நிமிஷத்துல முடிக்கணும் அப்படின்னு அவசரத்துல ஓடணும்னா அதனுடைய முழு பலனை நம்ம அனுபவிக்க முடியாது. சரி, எனக்கு டைம் எல்லாம் 1 மணி நேரம் ஒதுக்க முடியாதுங்க அப்படின்னா 1/2 மணி நேரம் தான் ஒதுக்க முடியும். அப்படின்னா பாதி பயிற்சி இன்னைக்கு பண்ணுங்க, பாதி பயிற்சி நாளைக்கு பண்ணுங்க. முழுசா பண்ணணும், திருப்தியா பண்ணணும், நம்ம மனசுக்கு ஓகேன்னு சொல்ற அளவுக்கு பண்ணணும். அப்படி செஞ்சோம்னா இந்த பயிற்சியினுடைய பலன்களை முழுமையாக நாம் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். அப்படி இந்த உடல் இருக்கக்கூடிய தேக்கங்கள் இல்லாம எந்த இடத்துலையும் ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் இவைகள் எல்லாம் சீராக உச்சி முதல் பாதம் வரையில் இருக்கக்கூடிய அத்தனை செல்களுக்கும், அத்தனை உறுப்புகளுக்கும், அத்தனை பாகங்களுக்கும் போகணும். அதுல ஏற்படக்கூடிய தடை, தேக்கம், குழப்பம், திசை மாற்றம், இதுதான் என்னது வலி. சின்னதா இருக்கிறப்போ வலி, கொஞ்சம் பெருசா இருக்கிறப்போ நோய், ரொம்ப அதிகமா போச்சு அப்படின்னா ஃபினிஷ், டெத். அப்ப எல்லோருமே நம்ம நீண்ட காலம் ஆரோக்கியமாக இந்த பூமியில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்குத்தான் பிறந்திருக்கிறோம். ஸ்ட்ரெஸ்ஸிலையும் துன்பத்திலையும் வாழ்வதற்கு நாம் பிறக்கவில்லை. சாமி இந்த யோகாவை கண்டுபிடிச்சதனுடைய நோக்கமே என்னது? மரணத்தை தள்ளி போட முடியுமா? ஏன் பொருளாதாரம் வறுமை வருகிறது, ஏன் நோய் வருகிறது, இந்த 3 கேள்விகளை கேட்டுத்தான் அதற்கு கண்டுபிடிச்சது தான், அதுக்கு வந்துதான் இந்த மனவளக்கலை யோகா. அப்படி இந்த உடல்ல இருக்கக்கூடிய ஓட்டங்கள் எல்லாம் சீராக இருக்க வேண்டும் என்றால் நம்ம பலவிதமான பயிற்சிகள் உலகத்துல செய்யறாங்க. ஆனால் நமது அருட்தந்தை அவர்கள் 7-8 வயசுலேருந்து 80-90 வயசு வரையில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அனைவரும் செய்யக்கூடிய எளிமையான உடற்பயிற்சி. எந்த விதமான பக்க விளைவுகளும் 99% இல்லை. 1% இருக்காப்போ இந்த கபாலபதி போன்ற ஒரு சில பயிற்சிகள் செய்கின்ற பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கணும். இல்லைன்னா அடி வயிற்றுல சில தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கபாலபதி செய்யறப்ப என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க? அஸ்வினி முத்திரை, ஆசன வாய்ப்பகுதியை டைட் பண்ணி நல்லா அஸ்வினி முத்திரை செஞ்சுக்கிட்டு தான் அந்த கபாலபதி செய்யணும். இது போன்ற அதே மாதிரி பயிற்சி செய்யறதுக்கு அந்த விதிமுறையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை நான் அதிகமாக சொல்லணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால பக்க விளைவுகள் என்பது இல்லாத ஒரு பயிற்சி. எந்த விதமான எக்யூப்மெண்ட்ஸும் நமக்கு தேவையில்லை. மீறி போனால் ஒரு பெட்ஷீட்டோ ஒரு பாயோ இருந்தால் போதும். செலவும் கிடையாது. நல்லா அப்படி எதோ தூக்கி மெஷின்லாம் கொண்டாந்து வச்சுட்டு பயிற்சி பண்ணுறாங்க இல்லையா, இதுக்கு எவ்வளோ ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி, லட்சக்கணக்கில் செலவு பண்ணி மிஷின் வாங்கி வச்சுருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த செலவும் இல்லாமல் எளிமையான உடற்பயிற்சி, அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய உடற்பயிற்சி. பொதுவாக இந்த பயிற்சி நமக்கு போதும். ஆனால் ஒரு சிலருக்கு இது பத்தில் அப்படின்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு கொஞ்ச நேரம் வாக்கிங் எடுத்தா போதும்.
அதுக்கு மேலே ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவங்க செஞ்சுக்கலாம், அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். பொதுவான உடல் ஆரோக்கியத்துக்கு நம்ம உடற்பயிற்சியே போதுமானது. சில பேருக்கு நல்லா உடற்பயிற்சி தியானமெல்லாம் பண்ணும், பசி எடுக்காது, அப்படி எடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் வாக்கிங் மாதிரி போகலாம். நடந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பசி எடுக்கும், அடுத்த வேளை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லை உடல் உழைப்பு இருக்கிறவங்களுக்கு இதுவே போதும், மேற்கொண்டு எந்த பயிற்சி இது தேவையில்லை. நான் சொல்கிறது உடல் உழைப்பு இல்லாதவங்களுக்கு, காரில் போகிறாங்க, வண்டியில் போகிறாங்க, நடக்கிற வேலையெல்லாம் ஃபிசிக்கல் ஒர்க் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வாக்கிங் இது தேவை, அவ்வளோதான். அந்த அளவுக்கு ஒரு எளிமையான உடற்பயிற்சி நமக்கு சாமி கொடுத்துருக்கார். ஃபிசிக்கல் பாடி, 3 விதமான உடல்கள் நமக்கு உடல் சொல்கிறாங்க. ஒன்று ஃபிசிக்கல் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி, ஒன்று காசல் பாடின்னு சொல்கிறது. பரு உடல், நுண்ணுடல், அப்புறம் காந்த உடல் என்று சொல்லப்படுது. இந்த பரு உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்குத்தான் நமக்கு இந்த பயிற்சிகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை செல்களுக்கும் பயிற்சி, அத்தனை உறுப்புகளுக்கும் பயிற்சி. இது போன்ற பயிற்சி வேறு எங்காவது இருக்குதானா? எனக்கு தெரிய வேற எங்கேயுமே இல்லை. எத்தனையோ ஆசனங்கள்லாம் இருக்கு, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான யோகாசனங்கள் இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் எந்த ஆசனத்தை எப்போ செய்யணும், யார் செய்யணும், சில விதிமுறைகள் இருக்கு. கொஞ்சம் மாற்றி செஞ்சாலும் பக்க விளைவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுல சில கடுமையான சிரசாசனம் போன்ற ஆசனங்களை எல்லாம் எல்லா காலத்திலும் எல்லாராலையும் செய்ய முடியாது. சில பேர் அந்த போன்ற சில கடுமையான ஆசனங்களை செய்து உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்களை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் நம்ம பயிற்சியில அப்படிப்பட்ட பிரச்சனையே கிடையாது. எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாத ஒரு அற்புதமான பயிற்சி நம்முடைய உடற்பயிற்சி. அப்போ இந்த பருவுடல் ஆரோக்கியமாக என்ன சொல்றார்? உடம்பால் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடம்பை முன்னர் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. உடம்பு மோசம். திருமூலருடைய பாட்டு எல்லாரும் நீங்க கேட்டிருப்பீங்க. உடம்ப முதல்ல மோசம் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனால் இறைவன் வசிக்கக்கூடிய இடமே நம்ம உடம்பு தான். நம்ம வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா 2 விதத்துல நடக்குது. ஒன்று உடம்பு, இன்னொன்னு மனசு. இந்த 2ம் தான் நமக்கு ஒட்டுமொத்த வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. இந்த 2 நல்லா இருந்துட்டா நம்ம வாழ்க்கையே சிறப்பான வாழ்க்கை மாதிரி தான். சரி, இப்போ இந்த காசு பணமெல்லாம் வேண்டாமா, உறவுகள்லாம் வேண்டாமா, கணவன் மனைவி வேண்டாம், குழந்தைகள்லாம் வேண்டாமா? இந்த 2 நல்லா இருந்தா மற்றதெல்லாம் ஓரளவுக்கு முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல. உடம்பு கெட்டு போச்சுன்னா எத்தனை பாதிப்பு. ஃபர்ஸ்ட் நமக்கு நம்முடைய உழைப்பு போயிடும். அப்புறம் இது இப்படியே கிடைக்கட்டும் அப்படின்னு விட்டு போக முடியுமா? வீட்டில் இருக்கிறவங்க அவங்க வேலையை விட்டு நமக்காக இருக்கணும். அப்புறம் சமூகத்தில் மருத்துவமனை மற்ற இதெல்லாம் நமக்காக வேலை செய்ய ஆரம்பிக்குது. அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய உடலை கெடுத்து கொண்டான் என்றால் அது சமூகத்திற்கு அவன் செய்யக்கூடிய கேடு, குற்றம். இன்னும் சில பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. தற்கொலை செய்து கொள்வதற்கு கூட யாருக்கும் உரிமை கிடையாது. உடம்பு கெடுக்கிறதுக்கு உரிமை கிடையாது. தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட ஒருவர் தப்பித்தால் அவருக்கு தண்டனை கொடுக்கணும், சிறைச்சாலையில். எதுக்காக? உன்னோட உடம்பு அழிக்கிறதுக்கு உனக்கு எப்படி ரைட்ஸ் யார் கொடுத்தா? இந்த உடம்பு என்பது சமுதாயத்தினுடைய சொத்து. நீ உன்னுடைய உடம்பு கிடையாது, என்னுடையதுன்னு சொல்லிக்க முடியாது. இந்த உடம்பு எப்படி ஆக்கப்பட்டிருக்கிறது? உண்ணும் ஒரு பிடி உணவினில் உலக ஒற்றுமை கண்டிடு, உழைப்பால் பதில் உலகுக்கு தந்திடு. எல்லாம் இந்த சமுதாயம் கொடுத்தது தான். ஒவ்வொரு வினாடியும் நாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இல்லை, நான் தானே காசு போட்டு வாங்கினேன், எனக்கு அரிசி பருப்பு யாரும் சும்மா கொண்டாந்து போட்டாங்களா? நான் உழைச்சேன், காசு கொடுத்து தான் நான் வாங்கினேன்.
இந்த சமுதாயம் நல்லா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம உழைக்க முடியும். காசு பணத்தை கொடுத்தா எல்லாம் கிடைக்கும். காசாவில் போய் எனக்கு 5000 ரூபா இருக்குதுங்க, எனக்கு தேவையான வீட்டை கொடுங்க, வேறு அரிசி கொடுங்க, கிடைக்குதாங்க? பாலைவனத்தில் போய் 1 லட்ச ரூபா இருக்குதுங்க, 3 வேளை சாப்பாடு வேணும்னு கிடைக்குமா? சண்டை சச்சரவா இருக்கக்கூடிய இடத்துல போய் நம்ம எவ்வளவுதான் காசு வச்சிருந்தாலும் எவ்வளவுதான் இருந்தாலும் எப்படி வாழ முடியாதோ அதுபோன்று இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும். சமுதாயத்திலிருந்து தான் நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். பதில் உலகுக்கு தந்திடு, உழைப்பால் பதில் உலகுக்கு தந்திடுங்கிறார். உன்னுடைய உழைப்பின் மூலமாக இந்த சமுதாயத்துக்கு திருப்பி உன்னுடைய கடனை செலுத்து. அதனாலதான் டியூட்டி, கடமை அப்படின்னு வச்சான். டியூ டு த சொசைட்டி, கடமை வாங்கிய கடனை திருப்பி செலுத்துதல் தான் கடமை. அப்போ நாம் இந்த உடல் என்பது ஒரு சமுதாயத்துடைய சொத்து. இதை நல்ல முறையில் வைத்துக் கொள்ள வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமையாக இருக்கிறது. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டியது உடல். 2வது மனம். மனத்தை பார்க்கறதுக்கு முன்னால நம்ம உயிரை பற்றிய சிந்தனை. ஏன்னா இன்னைக்கு சப்ஜெக்ட் பாடம் அதுதானே, உடல் உயிர் மனம் கொடுத்துருக்காங்க. அப்போ உயிர் என்றால் என்ன? உயிர் எங்கே இருக்கிறது? டாக்டர்கிட்ட கேட்ட சொல்லிடுவாரா? எங்க காட்டுங்க அப்படின்னு காட்டிடுவாரா? கோமா ஸ்டேஜில் ஒருத்தர் இருக்கிறார், டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டுறான். ஒன்றும் இருக்குதுன்னு சொல்லுவார், உயிர் இருக்குதுன்னு சொல்லுவார், அல்லது இல்லைன்னு சொல்லுவார். உயிர் இருக்குதா இங்கே காட்டுங்களேன் அப்படின்னா நம்மளை மேலே கீழே பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் வெளியில் இருங்க, நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்றவர். இந்த பக்கம் வந்துடாதீங்க அப்படின்றவர். உயிரை பற்றிய ஒரு விளக்கம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிய எங்கேயுமே இல்லை. ஆனால் தமிழக சித்தர்கள் மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? அது நல்ல பாட்டு. என்ன பாட்டு ஞாபகம் இருக்கா? இருக்காது. உயிரை பற்றிய அளவு. பசுனுடைய ரோமத்தை எடுத்து அந்த ரோமத்துல திக்னஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு கூரை எடுத்து அதை 1,00,000 மடங்கு கூறு போட்டா என்ன வருமோ அதுதான் நம்முடைய உயிரினுடைய அளவு. அது என்ன அருமையான பாட்டு. அது உள்ள இருக்குது, வரமாட்டேங்குது. அந்த பசுனுடைய மேல் தோல்ல இருக்கக்கூடிய அந்த ரோமம் முடி இருக்குது இல்லையா, அதை எடுத்து ஒரு கூரை ஒரு பீஸா, அந்த திக்னஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்றது. அதை எடுத்து 100 பீஸா கட் பண்றது. அந்த 100ல் 1 எடுத்து 1000 தடவை கட் பண்றது. அப்படி அந்த அளவுக்கு நுட்பமானது உயிர். அது எப்படி பார்க்கறது? எந்த கருவிகளை கொண்டும் நாம் பார்க்க முடியாது. இப்ப இந்த அறையில காற்று இருக்குதானே என்ன சொல்லுவோம்? இருக்குன்னு சொல்லுவோம், இல்லைன்னு சொல்லுவோமா? இருக்குதா இல்லையா? ஏன் கொஞ்சம் காட்டுங்களேன். காற்று இருக்குது இல்ல, நான் பார்க்கணும். பார்க்க முடியுமா காற்றை? காற்று இல்லாம நமக்கு வாழ்க்கையே இல்லை. ஒவ்வொரு வினாடியும் நாம பாருங்க, நம்ம பேன் நாம் நல்லா உணர்றோம், என்ஜாய் பண்றோம். ஆனா காற்றை கண்களால் நாம் பார்க்க முடிகிறதா? இல்லை. அது மாதிரி சில விஷயங்களை நாம் இப்படித்தான் இருக்கிறது என்று எடுத்து காட்டவும் முடியாது, இல்லை என்று மறுத்து கூறவும் முடியாது. அதெல்லாம் மறை பொருட்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரிதான் இன்னொரு உதாரணம், மின்சாரம். மின்சாரத்தை கண்டுபிடித்தவர்கள் இன்னைக்கு மின்சாரம் இல்லாம வார்த்தையில் எப்படி காற்று அவசியம், அதே மாதிரி மின்சாரம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. மின்சாரத்தை கண்டுபிடித்தவர் இன்னைக்கு வரைக்கும் யாராவது மின்சாரத்தை பார்த்துருக்கிறோமா? தொட்டா சாக்கடிக்கணும்னு தெரியும், அது ஒரு எனர்ஜி, ஆற்றல் தெரியும். அது மாதிரிதான் உயிர் என்பதும். இப்ப இந்த அறையை நல்லா சுத்தமா நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிறோம். பளிச்சுன்னு நல்லா 4 பேர் சேர்ந்து நல்லா சுத்தமா தொடச்சு விழாவுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு 9-10 மணிக்கு லேசா சூரிய வெளிச்சம் சின்ன ஓட்ட வழியா உள்ள வருது. அப்ப அந்த சூரிய வெளிச்சத்துல என்ன தெரியும்? அப்படி தகதகன்னு தூசு மின்னும்.
என்ன இத்தனை தடவை துளைச்சி இவ்வளவு சுத்தம் பண்ணி மறுபடியும் இவ்வளவு தூசா, அது கண்ணுக்கு தெரியுது இல்லையா? சாதாரணமா தெரியல, அந்த லைட்டு ஃபோக்கஸ் பண்றப்ப தெரியுது. அதை விட பல மடங்கு நுட்பமானது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உயிர். அதனுடைய தன்மையை, அளவை நாம பார்க்க முடியாது, உணரத்தான் முடியும். துரியத்துல நல்லா ஆழ்ந்து செல்ல செல்ல துரிய நிலை தவத்துல உயிரினுடைய அளவை நாம உணர முடியும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அந்த உயிரை, கோடிக்கணக்கான உயிர் துகள்கள் நம்ம உடம்புல சுற்றி சுழன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த உயிரை தாங்கி பிடித்து கொண்டிருக்கக்கூடியது எது? வித்து அப்படின்னு சொல்றோம். ஆண்களுக்கு விந்து என்று சொல்வது, பெண்களுக்கு நாதம் என்று சொல்வது. பொதுவாக சொல்லும் பொழுது வித்து, அதான் உயிர் தாங்கியாக இருக்கக்கூடியது. அந்த வித்தை மையமாக கொண்டு கோடிக்கணக்கான உயிர் துகள்கள் நம்ம உடம்புக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அத ஜீவாத்மா என்று நம்ம சொல்றோம். அத ஆஸ்ட்ரல் பாடி என்று சயின்ஸ் சொல்லுது. இப்படி பல பெயர்களால் சொல்லக்கூடிய அந்த ஆற்றல், உயிராற்றல் எந்த அளவுக்கு நம்ம உடம்புல நிறைய இருக்குதோ அந்த அளவுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அவங்கள பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்றோம். வாட் இஸ் பர்சனாலிட்டி? ஆளுமை திறன் அப்படின்னு சொல்றோம். எது ஆளுமை திறன்? நல்லா கோட்டு சூட்டெல்லாம் போட்டு, டையெல்லாம் அடிச்சு, கழுத்துல மூக்குல எல்லாம் செயின் எல்லாம் போட்டு, விதவிதமான ட்ரெஸ் எல்லாம் போட்டு, அது பர்சனாலிட்டியா? எது பர்சனாலிட்டி? பர்சனாலிட்டி இஸ் நத்திங் பட் யுவர் பயோமேக்னட்டிசம். Your biomagnetism depends on two facts. That is the quality and quantity of sexual vital fluid. உங்களுடைய ஆளுமை திறன் என்பது ஜீவகாந்தத்தை பொறுத்தது. காந்தம், ஜீவகாந்தம் எதை பொறுத்தது? குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி, வித்தினுடைய அளவு, தன்மை. இந்த ரெண்டும் தாங்க நம்ம வாழ்க்கை தீர்மானிக்கும். வித்தினுடைய அளவு, தன்மை. அளவில் அதிகமாக இருக்க வேண்டும், தன்மையில் கெட்டிப்பட்டு இருக்க வேண்டும். இதுதான் வித்து. அதுக்குதான் நமக்கு பயிற்சி, காயகல்ப பயிற்சி முறையாக செய்து கொண்டு வருகின்ற பொழுது அந்த வித்தினுடைய அளவு அதிகரிக்கிறது, தன்மை கெட்டிப்படுகிறது, டைல்யூஷன் குறைகிறது, கெட்டிப்படுகிறது. இந்த ரெண்டு தன்மையும் அதிகரிக்கின்ற பொழுது அங்க வித்து, அந்த உயிர் துகள்களுடைய எண்ணிக்கை உடம்புல அதிகரிக்கும். உடம்புல உயிர் துகள்கள், கோடிக்கணக்கான உயிர் துகள்கள் இருந்து கொண்டிருக்கிற போது அந்த உயிர் துகள்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கின்ற பொழுது அதன் காரணமாக உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சர்க்குலேஷன் எல்லாம் அதிகரிக்கும். காந்த ஓட்டம் சிறப்பானதாக இருக்கும். நம்முடைய செயல்திறன், மூளையினுடைய இயக்கம், ஞாபக சக்தி, உடல் இயக்கம், மன இயக்கம் எல்லாமே சிறப்பா இருக்கு. அப்போ மன இயக்கத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியது உயிர். அந்த உயிர் எப்படி உருவாச்சு, எங்கிருந்து உருவாச்சு அப்படிங்கிறதெல்லாம் பிரம்மஞான வகுப்பா நமக்கு ஆழியார்ல சாமி கொடுக்குறாரு. அதையெல்லாம் இப்ப இங்கேயே பேச முடியாது. இங்கேயே பேசினா அவ்வளவுதான். போய் பாருங்க, நிறைய பேர் தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னமோ உயிருங்கிறாரு, என்னமோ அது இது. தூக்கம் வருதா? தூக்கம் வந்தா தூங்கலாம், தப்பு இல்லை. ஆனா கொட்டை விடாம பாத்துக்கணும். கொட்டை விட்டா பக்கத்துல இருக்கிறவங்க தூங்கிடுவாங்க. சில பேர் கிளாஸ் எடுக்கிறப்போ நல்லா தூங்குவாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா நாம இப்படி கரடியா கத்திட்டு இருக்கிறோமே. அங்கு தூங்கினா கூட தப்பு இல்லை, முன்னாடியே உட்காந்து தூங்குறது. அப்புறம்தான் ஒரு உண்மை புரிஞ்சுது. என்ன உண்மைன்னா, இல்ல ஒரு கிளாஸ்ல 3ஆம் நிலை கத்தாய்வு எடுத்துட்டு இருந்தேன் ஈரோட்டில். அப்போ ஒரு அன்பர் வந்தார். அவரை முதல்ல எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு நான் கேட்டேன். அவர் எங்கேயும் பார்த்த மாதிரி இருந்தது கேட்டேன்.
நீங்க பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னேன். ஆமாங்க, நாங்கள் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால் நீங்கள் 3ஆம் நிலை அகத்தாய்வில் நீங்கள் எடுத்தீங்க வந்திருந்தீங்க அப்படின்னு. ஓ அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி பரவாயில்ல, நம்ம வகுப்பு 2வது தடவை கேட்குற அளவுக்கு நல்லா இருக்க மாட்டிருக்குது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு. அப்புறம் சொன்னார் பாருங்க ஒரு வார்த்தை, நானும் என்னென்னமோ மருந்து மாத்திரை போட்டு பார்க்குறேன், தூக்கமே வர மாட்டேங்குது. ஆனால் இங்கே வந்து உட்கார்ந்தா அருமையாக தூக்கம் வருது, அதனால வந்திருக்கிறேங்க அப்படின்னாரு. எனக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு. சரி பரவாயில்ல, தூங்குறதுக்காவது நம்ம பேச்சு பயன்படுதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். அது மாதிரி இந்த சப்ஜெக்ட் எல்லாம் கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி தான் இருக்கும். உண்மைக்கு எப்பொழுதும் கொஞ்சம் கவர்ச்சி கம்மியாக தான் இருக்கும். இந்த போலிகளுக்கு தான் கவர்ச்சி அப்படி இப்படி ஷோ பண்றதெல்லாம். நம்மளது 100க்கு 100% தூய்மையான உண்மை. அதை கொஞ்சம் நாங்கெல்லாம் பேசுறப்போ கொஞ்சம் அப்படி இப்படி போய் சொன்னாதான் சாமியெல்லாம் இதை விட டெப்தா பேசுவார். அதே மாதிரி நாங்களும் பேசலாம், பட் அது கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, அதனால கொஞ்சம் அப்படியே பேசும். அப்படிப்பட்ட அந்த உயிரை நல்ல முறையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமையாக இருக்கிறது. உடம்பால் அழியின் உயிரார் அடிவர். உடம்பு ஆரோக்கியம், உயிர் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் வித்து சக்தி நன்றாக இருக்க வேண்டும். வித்து நன்றாக இருக்க வேண்டும் என்றால் காயக்கல்ப பயிற்சி முறையாக செய்து கொண்டு வர வேண்டும். சரி, எல்லா பயிற்சியும் பண்றேங்க, நான் எப்படி வேணாலும் இருக்கலாமா? எப்படி இருக்கணும்? 5 அளவு முறை. யோகா பண்றேன், தியானம் பண்றேன், எல்லாம் பண்றேன், வாக்கிங் போறேன், எல்லாம் பண்றேன், ஆனா அளவு முறை இல்லை. 5 புலன்கள் இயக்கத்துல அளவு முறை இல்லை அப்படின்னா டோட்டல் லாஸ். உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம், இந்த 5 அளவு முறை என்பது அடிப்படையான விஷயம். அதனால யோகா பண்றோம், பயிற்சி பண்றோம் அப்படின்னா இந்த 5 ஒழுக்க பண்பாடு என்பது ரொம்ப அவசியமான ஒன்று. அப்ப இந்த உயிரை பற்றிய ஒரு அறிவு, உயிர் எப்படி எங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது, அதனுடைய மையம் எது, எப்படி நமக்கு காற்றுக்கு மையமாக இருதயம், அதாவது நுரையீரல் சொல்றோமோ, ரத்தோட்டத்துக்கு மையமாக இதயத்தை சொல்றோமோ, இது மாதிரி உயிருக்கு மையம் மூலாதாரம். இப்போ சாந்தி யோகம் பண்ணமே அந்த இடம் வித்து மையம், கருமையம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த வித்து மையம்தான், கருமையம்தான் உயிருக்கு மையமாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியது. அங்கே மையமாக வைத்து உடல் முழுக்க உச்சியில் முதல் பாதம் வரைக்கும், இன்னும் சொல்ல போனா இந்த நகம் கூட பாருங்க, அதுக்கு உயிர் இருக்குதானா இல்லைன்னு சொல்லுவோம். முடி கூட பாருங்க, உயிர் இருக்குதானா நம்ம உயிர் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ஆனா அதுவும் வளருது இல்லையா, நகம் வளருது இல்லையா. அப்போ அதுக்குள்ளேயும் ஒரு சக்தி போய் தானே அதை வளர வைக்கிது. இப்போ எவ்வளவு நுட்பமான இயக்கம் பாருங்க. அதாவது இந்த பூமியில் இவ்வளவோ இன்னைக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்துடுச்சு. எந்த ஒரு மிஷின் ஆகுது ஒரு 4 இட்லி 2 தோசையை எப்படி ரத்தம் தசையா மாத்தி கொடுக்குமா? ஆனா நம்ம உடம்பு செய்து இல்லையா? சாமி சொல்லுவார், இதெல்லாம் யார் நீ செய்யறிய அப்படின்னு கேட்பார். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பேராற்றல், அந்த அறிவு அனைத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறது, அனைத்தையும் இயக்கி கொண்டிருக்கிறது. அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு சொல்றாங்க பாருங்க. எந்த ஒரு டெக்னாலஜியும் இதுக்கு ஈடு இணைய கிடையாது. இவ்வளோ நுட்பங்கள் இதுல இருக்கு, இந்த உடம்புலையும் உயிர்லையும். அதெல்லாம் ஹையஸ்ட் சயின்ஸ் நம்ம தமிழ்ல, எளிமையான தமிழ்ல நமக்கு கிடைக்குது. இது உலகத்துல வேற எங்குமே கிடையாதுங்க. நமது வேதங்கள்ல சொல்லி இருக்கிறாங்க இந்த விஷயமெல்லாம், ஆனா அதை எடுத்து படிச்சு புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி கிடையாது. ஆனால் அருட்தந்தை அவர்கள் அத்தனை விளக்கங்களையும் வேதாத்திரியம் என்ற பெயரில் எளிமையான தமிழ்ல கொடுக்கிறார். அதனால உண்மைக்கு எப்பொழுதும் கவர்ச்சி கம்மிங்கிறதுனால கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் கேட்கிறப்போ ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏனென்றால் இது 100க்கு 100% உண்மையான செய்திகள். அதை பற்றிய அறிவு நம்ம வளர்த்து கொள்ளுகின்ற பொழுது இந்த உயிரை நன்றாக நாம் பராமரித்து கொள்ள முடியும். அதனால எந்த ஒன்றை பயன்படுத்துகிறோமோ அதை பற்றி முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நல்லது தான்.
என்றாலும் ஓரளவுக்காவது நாம் அதை பற்றி அறிவு நமக்கு தேவை. ஒரு வாகனத்தை ஓட்டுறோம் அப்படின்னாவே அந்த வாகனத்தை எப்படி பிரேக்கு மற்ற முக்கியமான ஒரு சில பார்ட்ஸாவது நமக்கு எப்படி ஒர்க் பண்ணுன்னு தெரியணும் இல்லையா? அப்போ அது மாதிரி இந்த வாழ்க்கை நல்ல முறையில் வாழ வேண்டும் என்றால் இந்த உடலை பற்றி, உயிரை பற்றி, மனதை பற்றி எல்லாம் ஓரளவுக்காவது தெரிஞ்சுக்கிட்டா தான் சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும். இப்போ காவேரி ஆறுல வெள்ளம் போகுது, இப்பெல்லாம் பாலம் நிறைய வந்துடுச்சு, ஈஸியாக கடந்து போயிடுறோம். பாலம் இல்லைன்னா படகு மூலமா போகணும், யாரோ படகு ஓட்டவும் தெரியாது, படகும் இல்லை, அக்கறைக்கு போகணும், போய் நேரம் நீச்சலும் தெரியாது, நேரம் ஆற்றுல இறங்கினா என்ன நடக்கும்? எங்கேயோ கொண்டு போய் சொருகிடும். அது மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கை, உடலை பற்றி, உயிரை பற்றி, மனதை பற்றி எல்லாம் ஓரளவுக்காவது தெரிஞ்சுக்கிட்டோம்னா வெள்ளத்தில் திறமையான ஒரு படகோட்டியா இருந்தானா எப்படிப்பட்ட வெள்ளத்தையும் சமாளிச்சு அந்த போயிடுவோம். அப்ப அந்த திறமை நமக்கு வேண்டும், உடலை பற்றி அறிவு நமக்கு வேண்டும், மனதை பற்றி, உயிரை பற்றி அறிவு நமக்கு வேண்டும். அதுக்குதான் அந்த பாடத்தை சாமி கொடுக்குறாரு நமக்கு. இன்னும் உடலை பற்றி, உயிரை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் முக்கியமான விஷயம் அடுத்தது மனதை பற்றிய விஷயம். ஞானம் நமக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை என்பதே மனம் செய்யும் வாணிபமே நமது வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனசுதான் இன்னும் சொல்ல போனா எல்லாமே. அந்த மனதை நாம் எப்படி இன்றைக்கு வைத்துக் கொண்டிருக்கிறோம்? மனம் எப்படிப்பட்டது? மனம்னா என்ன? எதை நம்ம மனம் சொல்றோம்? அதுக்கே விளக்கம் கிடையாது. இவ்வளவு பெரிய புத்தகமெல்லாம் இருக்குது மனதை பற்றி. எடுத்து படிச்சா கடைசியா பார்த்தோம்னா என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒண்ணுமே புரியாது. ஏனென்றால் மனதை பற்றி அடிப்படை விளக்கமே சாமிஜி தான் நமக்கு கொடுக்கிறார். என்ன சொல்றார்? மனம் என்றால் என்ன? வாட் இஸ் மைண்ட்? The psychic extension of soul is called mind. மனதின் மறுமுனை தெய்வம். உயிரின் படற்கை நிலையே மனம். The other end of mind is God. உயிரின் படற்கை நிலை. உயிர் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா? அந்த உயிரினுடைய இயக்க சிறப்பு தான் மனம். கோடிக்கணக்கான உயிர் துகள்கள் சுற்றி சுழன்று அதனால் ஏற்படக்கூடிய ஒரு அலை, ஃபேன் சுத்துது, அது மாதிரி ஒரு அலை வருது இல்லையா? அது மாதிரி உயிர் சுற்றுவதால் ஏற்படக்கூடிய அலை தான் காந்தம், ஜீவகாந்தம் சொல்றோம். அது கண்கள் வழியா, காது வழியா, மூக்கு வழியா, தோல் வழியா, 5 புலன்கள் வழியா செலவாகின்ற பொழுது அது பஞ்சதன் மாத்திரை அப்படின்னு சொல்றோம். அந்த இயக்கம் தான் அந்த மூளை வழியா செல்லுகின்ற பொழுது அந்த இயக்கத்துக்கு பேர் தான் மனம் என்று சொல்றோம். மனம் 2 வேலையை பண்ணுதுன்னு சாமி சொல்றார். ஒண்ணு, எல்லாவற்றையும் உள்வாங்கி பதிவு செய்து கொள்வது. இன்னொன்னு, பதிவு செய்ததை அவ்வப்பொழுது என்ன பண்ணுது? எடுத்து காட்டிக்கொண்டே இருக்கிறது. அப்படி எடுத்து காட்டுகின்ற பொழுது அது எப்படி இருக்குது? நமக்கு 4 தன்மைகளாக இருக்கிறது. என்ன 4 தன்மைகள்? பொதுவாக 2 தான் நமக்கு தெரியும். என்ன 2 தெரியும்? இன்பம், துன்பம். இது 2 தான் தெரியும். இதுக்கப்புறம் இன்னும் 2 இருக்கு. என்னது? வெரி குட். அமைதி, பேரின்பம் என்று சொல்லுவது. இந்த 4 தன்மைகளாக நமக்கு வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. எல்லாம் உள்ள அப்படியே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இதுல கேமராவில் ரெக்கார்ட் பண்ற மாதிரி எல்லாம் நமது உடலுக்குள்ளாக அந்த காந்த ஆற்றல், அந்த உயிர் மையம், மனம் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி பதிவு செய்து கொண்டே இருக்கிறது. சரி, இப்படி பதிவு செய்யறத எப்படி நம்ம உணர முடியும்? உங்களுக்கு ரொம்ப உதவி செய்த ஒரு நண்பர் நினைக்கிறீங்க. நினைக்கிறப்ப மனசுக்கு எப்படி இருக்குது? ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. இதே அதுக்கு நேர் ஆப்போசிட்டா ரொம்ப கடுமையான பிரச்சனை ஏற்படுத்தின ஒரு நண்பர்னு அவர் சொல்லக்கூடாது இல்லையா? ஒருத்தர் அவர் நினைக்கிறப்போ
கொஞ்சம் மனசு அப்படியே நினைச்சாவே ஒரு மாதிரி இருக்குது சார். 2 பேரும் பக்கத்தில் கிடையாது, நண்பரும் பக்கத்தில் கிடையாது, எதிரியும் பக்கத்தில் கிடையாது. ஆனால் மனசு நினைச்ச உடனே ஒருத்தர் நினைக்கிறப்போ மனசுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமா இருக்குது. இன்னொருத்தர் நினைக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இதுதான் பதிவுகள். சாமி இன்னொரு உதாரணம் சொல்லுவார். நீங்க போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு விருந்துக்கு போனீங்க. அந்த விருந்துல கடைசியா அருமையான என்னது தயிர் சாதம் வச்சாங்க. பக்கத்துல தொட்டுக்கிறதுக்கு மாங்காய் ஊறுகாய் வச்சாங்க. இப்போ ஒரு நிமிஷம் அதை நினைச்சு பார்க்கிறோம். என்ன நடக்குது? என்ன நடக்குது பாருங்க. எனக்கு கீழே வந்துட மாட்டேங்குது, எச்சில் ஊறுகிறது. இப்ப மாங்காய்ன்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு எனக்கு? மாங்காய் ஊறுகாய் தயிர் சாதம் சொல்லி ஒரு நிமிஷம் கூட இல்லை. அந்த வார்த்தை காதுக்குள்ள போச்சு, அவ்வளவுதான் நடந்தது. அது உள்ள போய் என்ன பண்ணுச்சு? அதை ரிஃப்ளெக்ஷன் பண்ணி அங்கங்க பண்ணி மாங்காயும் கிடையாது, தயிர் சாதம் கிடையாது, ஆனா எச்சில உண்டு பண்ணது இல்லையா? அப்ப எவ்வளவு பெரிய ஒரு டெக்னாலஜி உள்ள இருக்குதுன்னு பாருங்க. அது டெக்னாலஜி தானே, தொழில்நுட்பம் தானே. அப்ப அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மனதை நாம் இன்றைக்கு எப்படி வைத்துக் கொண்டிருக்கிறோம் தான் பிரச்சனை. இன்னைக்கு எல்லாம் தான் பிரச்சனை. மனம் எப்படிப்பட்டது? மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ. மனதை மயக்கத்தால் தாழ்த்திட துன்பமே, மனதை உயர்த்திட மட்டிலா இன்பமே, மனதுளை உலையெல்லாம் மற்றுங்கே தேடுவீர். இந்த பிரபஞ்சத்தினுடைய உச்சகட்டம் எது அப்படின்னா அதுதான் மனித மனம் என்று சொல்லப்படுகிறது. மனிதனுடைய மனம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த மனம் கெட்டு போச்சுன்னா மிருகத்தை விட கீழா போயிடும். மனதை உயர்த்தினால் மட்டிலா இன்பமே, எல்லா இன்பத்தையும் பெற முடியும், தெய்வத்தையும் அடைய முடியும், தெய்வத்தையும் காண முடியும். எல்லாம் மனசுதான். அதனாலதான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம பயிற்சிக்கே மனவளக்கலை அப்படின்னு பேர் வச்சிருக்கிறார். வீட்டை விட்டு நம்ம வெளியில போறோம், குடும்பத்தோட போறோம், வீட்டை அப்படியே திறந்து போட்டு போயிடுறோமா? என்ன பண்றோம்? பூட்டி பாதுகாத்து எல்லாம் போயிட்டு கேமரா எல்லாம் வச்சு பாதுகாப்பு பண்ணிட்டு போறோம். அதை விட பல மடங்கு பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வஸ்து எது? நம்முடைய மனம். இதனுடைய வேல்யூ தெரியாதனாலதான் நம்முடைய வாழ்க்கை அர்த்தமற்றதா போயிட்டு. மனதுல எதை நினைக்கணும், எந்த எண்ணங்கள் வரணும், எந்த எண்ணம் வரக்கூடாது என்ற ஒரு அவேர்னஸ் சுத்தமா இல்லை, பெரும்பாலானவர்களுக்கு இல்லை. எதை வேணா போடு, என்ன வேணா பண்ணு, ஆனா நான் மட்டும் என்னுடைய வாழ்க்கை மட்டும் சந்தோஷமா இருக்கணும். எத்தனை டிவி சீரியல் வேணாலும் பார்ப்பேன், எத்தனை செல்ல வேணாலும் பார்ப்பேன். பார்த்தா என்ன நடக்கும்? கடைசியா டென்ஷன் தான் வரும். அமைதி என்பது காணல் நீராகிவிடும். இன்னைக்கு நம்ம ஒரு காலத்துல சாமி பேசுறப்ப சொல்லுவார், நம்ம மனதை கெடுக்கக்கூடிய விஷயமாக சினிமாவை சொல்லுவார். சினிமா பார்த்து அதில் நடக்கக்கூடிய அந்த காதல் வன்முறை காட்சிகள் இதெல்லாம் திரும்ப திரும்ப பார்த்தோம்னா நமக்கு குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷமெல்லாம் மகிழ்ச்சி எல்லாம் போயிரும் அப்படின்னு சொல்லுவார். அந்த காதல் காட்சியவே பார்த்துட்டு இருந்தா அந்த சினிமாவில் வர்ற கதாநாயகி மாதிரி என்னுடைய வாழ்க்கை துணை வரணும் அப்படின்னு நினைச்சா, கதாநாயகன் மாதிரி எனக்கு கணவர் வரணும்னு நினைச்சா நடக்குமா? அப்படி ஒருத்தருக்கு கூட நடக்காது. ஆனா எல்லாரும் அப்படித்தான் நினைக்கிறோம். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை துணை வந்திருந்தா நல்லா இருக்குமே, போயும் அப்படி வந்துக்கிட்டா என்ன பண்றது? அப்போ அந்த அவரு சொல்லுவார், அதெல்லாம் உதாரணமா சொல்லுவார். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு நிலைமை மாறிச்சு. அப்புறம் என்ன வந்தது? டிவி வந்தது, டிவி சீரியல். அதையே பார்க்கறது, அதில் பார்த்து அந்த சீரியலையே பார்த்து பிறக்கிற குழந்தை கூட சிடுமூஞ்சி குழந்தையா தான் பிறகுதான். என்ன காரணம்? எல்லாம் அந்த அழுவாச்சி சீரியல். அதையே பார்த்தா பிறக்கக்கூடிய குழந்தையவே பாதிக்குது. கருவுற்ற பெண்கள்
எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நமது முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. காய்கள் பயிற்சியில் நம்ம சொல்றோம், அந்த குழந்தை வளர்க்கின்ற பிற்கால வாழ்க்கை சரியா இருக்கணும் அப்படின்னா கரு உருவாகின்ற காலமும் முக்கியம். உருவான பின்னர் அந்த 9 மாதங்கள் கரு வளர்ச்சி, தாயினுடைய வளர்ச்சியில் வயிற்றில் வளர்கின்ற பொழுது அந்த தாய் மற்றும் அவங்க தாயை சுற்றி இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் எப்படிப்பட்ட வார்த்தை பேசுறாங்க, எப்படி பழகிறாங்க, அவருடைய செயல்பாடுகள் என்ன என்பதை பொறுத்து பிற்காலத்தில் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை அமைகிறது. எந்தெந்த காட்சியெல்லாம் அதிகமா அந்த தாய் பார்க்குறாங்களோ அது மனசுல பதிஞ்சு அந்த குழந்தைக்கு அதனுடைய தன்மைகளாக உருவாகிறது. இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா வேண்டாமா? செல்போனையே பார்த்து அந்த வன்முறையும் அந்த இதையும் பார்த்துட்டு இருந்தா எப்படிங்க அமைதி எங்கிருந்துங்க வரும்? ரொம்ப கஷ்டம்தான். நம்மளாவது தெரிஞ்சுக்குமே, இந்த அளவுக்கு இங்க வந்துருக்கோம் அப்படின்னா எதையாவது மனதை நல்ல முறையில் வைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அவேர்னஸ் நமக்கு இருக்கணும். நம்ம அந்த மனதினுடைய மதிப்பை உணர்ந்தவர்களாக, மனதை நல்ல முறையில் வைத்துக் கொள்பவர்களாக நம்ம மாறணும். நம்மை பார்த்து மற்றவங்க கேட்கணும். நம்ம சொல்லி வரக்கூடாது மன்றத்துக்கு. நம்முடைய அணுகுமுறை, எண்ணம், சொல், செயல், நம்முடைய நடவடிக்கையை பார்த்து இந்த மாற்றத்தை நம்முடைய அணுகுமுறை மாற்றத்தை பார்த்து மனவளக்கலை மன்றத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நாம மாறணும். அப்போ அந்த மாற்றம் மனசுல தான் வரணும். மனசுல வந்தாதான் வாழ்க்கையில வரும். எண்ணம் தான் வாழ்க்கை, எண்ணமே வாழ்வின் சிற்பி. மனதனுடைய இயக்கம் தான் எண்ணம். இப்போ எண்ணங்கள் நல்ல எண்ணமாக இருக்குது அப்படின்னா சொல் நல்ல சொல்லாக வரும், செயல்பாடுகள் நல்லதா இருக்கும். நல்லதையே நினைக்கின்ற பொழுது, நல்லதையே பேசுகின்ற பொழுது, நல்லதையே செய்கின்ற பொழுது நமக்கு நடக்கிறது நல்லதாத்தான் இருக்கு. ஆனால் இந்த வன்முறையும் காதல் காட்சிகளையும் திரும்ப திரும்ப அதையே பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது நடைமுறையில நமக்கு ஒத்து வராது. பிணக்காகத்தான் வரும். குடும்ப உறவுகளில் சண்டை சச்சரவு சிக்கலாகத்தான் வரும். அதனால் நமக்கு இந்த மனம் என்பதை எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். அவ்வளவு விஷயங்கள் நமக்கு மனதில் இருக்கிறது. மனதை பற்றிய விளக்கங்கள் ஏராளமா சாமி கொடுத்திருக்கார். பஞ்ச கோஷங்கள், அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், இப்படி 5 பிரிச்சு சொல்லியிருக்கிறார். இது 5க்கும் உதாரணங்களை கொடுத்திருக்கிறார். இதுக்கே ஒரு 3/4 மணி நேரம் வேணும் சொல்றதுக்கு. அன்னமய கோஷம்னா என்ன? உங்களுக்கு வாழ்க்கையில என்ன சார் வேணும்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. நல்லா 7:45 ஆச்சு சார், நல்லா சாப்பிடணும் சார், நல்லா தூங்கணும் சார், இதுதான் வாழ்க்கை. 3 வேளைக்கு சாப்பாடு நிம்மதியா சாப்பிட்டு நிம்மதியா தூங்கினா போதும், வேற என்ன வேணும் நமக்கு? சில பேர் அப்படி தான். அன்னமய கோஷம், உணர்ச்சிகள் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறேன். மனோமய கோஷம், ஏதாவது செஞ்சிட்டே இருக்கிறது அல்லது பெற்ற இன்பத்தை மறுபடி பேசிட்டே இருக்கிறது. நேற்று போய் எடப்பாடியில சாப்பிட்டான் பாருங்க ஒரு சாப்பாடு, அடாடாடா அருமையான சாப்பாடு அப்படின்னு இன்னொரு ஊர்ல போய் சொல்றது. அந்த ஊர்ல சாப்பிட்டது இன்னொரு இடத்துல போய் சொல்றது. கல்யாண மண்டபத்தில் அது நடக்கும். இந்த கல்யாண பந்தியில் உட்கார்ந்து அப்படியே காதை அப்படி நீட்டி பாருங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க எங்கோ நடந்த ஒரு கல்யாணத்து சாப்பாட்டை இந்த கல்யாண சாப்பாட்டோட ஒப்பிடுவாங்க. அதெல்லாம் மனோமய கோஷம். அந்த புலன் இன்பங்களை அனுபவிச்சதை மறுபடியும் அனுபவிக்கணும், மறுபடியும் அதை தேடி போகணும். அந்த மாதிரி வாழ்க்கையில் அதையே பெருசா நினைச்சிட்டு இருக்கிறது. இதுதான் அன்னமய கோஷம், மனோமய கோஷம் என்ற நிலை. அடுத்தது பிராணமய கோஷம். பிராணன், உயிர் உணர்வு பெற்ற நிலை. ஏன் நமக்கு துன்பம் வருகிறது? நீ எவ்வளவு அனுபவிக்க முடியும், எவ்வளவு சாப்பிட முடியும்? எல்லாமே அளவு முறைதான். கொஞ்சம் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இப்போ சாப்பாடு மட்டும் என்ன பண்ணும்? அதுவும் விஷம் தானே. கொஞ்சம் அதிகமாக போனால் ஏன் நம்மளால் அளவோட இருக்க முடியல? அதான் மயக்கம். சாமி ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவார். லட்டு சாப்பிட்றீங்க, ஒரு விருந்தினர் வீட்டுக்கு போறீங்க, ரொம்ப அன்பா ஒரு 5-6 லட்டு கொண்டாந்து வைக்கிறாங்க.
அந்த பொருள்ல எப்படி இன்பம் இருக்குது அப்படிங்கிறது அருமையான உதாரணம். ஒரு லட்டு சாப்பிட்றோம், எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. 2வது லட்டு சாப்பிட்றவங்க எப்படி இருக்கு? கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, ஆர்வம், ரொம்ப அருமையான டேஸ்ட். 3வது லட்டு சாப்பிட்றோம், 3 மடங்கு இன்பம் வருதா? சரி, உங்க மேல ரொம்ப அன்பு, விரும்பி சாப்பிட்றத பார்த்துட்டு இன்னும் 2-3 லட்டு கொண்டாந்து வச்சிடறாங்க. 4 லட்டு சாப்பிட்றோம், 4 மடங்கு இன்பம் வருதா? நாக்கெல்லாம் எரியுது, திகட்டுது. 5வது லட்டு சாப்பிட்டா சாப்பிட்ட லட்டோட எல்லாம் வெளியில வந்துடும், வாந்தி வந்துடும். ஏன் 5 மடங்கு இன்பம் வரணும்? இல்ல, ஏன் வர மாட்டேங்குது? ஏன் வாந்தி வருது? அங்கதான் புரிஞ்சுக்கணும், அந்த பொருள்களில் இன்பம் இல்லை. அதை தூண்டக்கூடிய காரணிகள் அதுல இருக்கு. இன்னும் சொல்ல போனா, நாக்கு என்ற ஒரு உறுப்பு எதற்காக நமக்கு படைக்கப்பட்டிருக்கிறது? எதுக்குங்க நாக்கு இருக்குது? டேஸ்டா சாப்பிட்றதுக்கு. உள்ள போகக்கூடிய பொருள் எத்தகையது என்று டெஸ்ட் பண்ணி அனுப்புற வேலை தான் நாக்கு. இது நல்லதா கெட்டதா, கெட்டு போனதா, இது என்ன சுவை என்பதை தெரிந்து கொண்டு எந்த அளவுக்கு வேணுமோ உள்ள போறதுக்கு செக் பண்ணி அனுப்பக்கூடிய வேலை செய்யறது தான் நாக்கு. ஆனால் அந்த நாக்கு என்ற ஒன்றினால், சுவை என்ற ஒரு ஒன்றினால் நமக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எத்தனை தெரியுமா? ஏன் வயிற்றுவலி வருது? பொதுவா ஏன் வயிற்றுவலி வருது? சொல்லுங்க, டக்குன்னு ஏதாவது சொன்னா நல்லா இருக்கு. நிறைய சாப்பிட்டதுனால. ஏன் நிறைய சாப்பிட்றோம்? டேஸ்டா இருக்குங்க நம்ம சாப்பிட்றோம். சாமி கேட்பாரு, எத்தனை தடவை உங்களுக்கு வாழ்க்கையில் வயிற்றுவலி வந்திருக்கும்? ஒரு 50 தடவை வந்திருக்குமா? 60 தடவை வந்திருக்குமா? எனக்கெல்லாம் முதல்ல வாரம் 2 தடவை வந்துடும். ஏன்? எங்கேயாவது போறேன், ஏதோ கிடைக்குதாடா, அருமையா இருக்குது, இன்னும் கொஞ்சம் சேர்த்து போடுமே உள்ள அப்படின்னு எடுத்து உள்ள போட்டா அது அடுத்த நாள் வேலை காட்டி தொந்தரவு பண்ணும். இப்படியே சாப்பிட்றது, வயிற்றுவலி வர்றது, அதை நீக்கிறது, கழிவு வெளியேற்றுறது, இதுக்குதான் மனித வாழ்க்கையா. உணவை மலமாக்கும் இயந்திரமா அப்படிம்பார். சாப்பிட்ற உணவு என்ன மலமாக கழிவாக வெளியே போகுது. மனிதன் என்பவன் உணவை மலமாக்கும் இயந்திரம் அல்ல. சாப்பிட்டுட்டே இருக்கிறது, கழிவு வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கிறது தான் வாழ்க்கையா. ஆனா அப்படிதான் நிறைய இடத்துல நடந்து போயிருது. டேஸ்டா இருக்குது, இன்பமா இருக்குது அப்படிங்கிறதுக்காக மறுபடி அனுபவிச்சு அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் வாழ்க்கையில கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இன்னைக்கு மருத்துவமனைக்கு நிறைய போறாங்கன்னா, நிறைய சாப்பிட்டு போறாங்களா, கம்மியா சாப்பிட்டு போறாங்களா? நிறைய சாப்பிட்டதுனால ஏற்பட்ட பிரச்சனைக்கு தான் மருத்துவமனைக்கு நிறைய பேர் போறாங்க. அப்ப ஏன் இப்படி நிறைய சாப்பிட்றோம்? நாக்குல ஏற்படுற அந்த சுவை என்ற உணர்ச்சிக்கு நம்ம என்ன ஆயிட்டோம்? அடிமையாகி விட்டோம். இதுல இருந்து வெளியில வரணும். அதுக்குதான் மனதுக்கு பயிற்சி. அதுதான் பஞ்சேந்திரியதம் எல்லாம் நமக்கு சாமி கொடுக்கிறார். அளவு 5 அளவு முறை இதெல்லாம் கொடுக்கிறார். எல்லாம் விஞ்ஞான பூர்வமான உண்மை. சுவை, ஒளி, உரு, ஓசை, நாற்றம் என்ற 5 வகை தெரிவான் கட்டே உலகு. இந்த உலகம் யாருக்கு வசப்படும்? இந்த 5 புலன்களை யாரெல்லாம் கரெக்டா நிர்வாகம் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த உலகம் வசப்படும். 5 புலன்களை நம்ம பயன்படுத்தித்தான் ஆகணும். பயன்படுத்தாம வாழ்க்கை இல்லை. ஆனால் எப்போ, எப்படி, எந்த முறையில பயன்படுத்தணுமோ அந்த முறையில பயன்படுத்தணும். அதுக்கு ஒரு அருமையான திருக்குறள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருமையுள் ஆமை போல் 5 இடங்கள் ஆற்றின் எளிமையும் ஏமா புடைத்து. எப்படி ஒரு ஆமை தனக்கு பிரச்சனை வர்றப்போ தன்னுடைய முன்னங்கால் 2 பின்னங்கால் 2 தலை எல்லாம் உள்ள எடுத்துக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கும். அது யானை போய் காலை வச்சா கூட உடையாது, அவ்வளவு வலிமையா இருக்கும் அந்த ஓடு. தன்னை காப்பாற்றிக் கொள்ளுகிறதோ அதுபோன்று நீ உன்னுடைய புலன்களை தேவையான இடத்துல பயன்படுத்தி தேவையில்லாத இடத்துல அமைதி நிலையில வைச்சுக்கோ.
அப்போ உன்னுடைய வாழ்க்கை பல பிறவிகளும் எழுகின்ற பிறப்பெல்லாம் சிறப்பாக இருக்கும், அடுத்தடுத்த தலைமுறையும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்வதற்கு எனக்கு ஆர்வமாகத்தான் இருக்கிறது. ஆனால் காலம், கொடுக்கப்பட்ட காலம் நெருங்கிவிட்டது. எனக்கு கொடுக்கப்பட்ட காலம் அதான். நீங்கள்லாம் நல்லா கேட்குறத பார்த்தா இன்னும் 1 மணி நேரம் எனக்கு பேசணும் போல தோணுது தான். அதனால் அப்புறம் நாளைக்கு வரமாட்டேங்க. நான் அதான் சொன்னேன் ஐயாட்ட, ரொம்ப நேரம் பேசணும்னா அப்புறம் அடுத்த நாள் வரமாட்டாங்க அப்படி. அதனால் இது போன்ற விஞ்ஞானபூர்வமான உண்மைகள் இதெல்லாம் ஏதோ கற்பனையோ இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. பிராணமய கோஷம், அடுத்தது விஞ்ஞானமய கோஷம் சொல்றார். இதெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்து நான் யாரு, இது எதுக்காக, இப்படி சும்மா சாப்பிட்றதும் இப்போ கழிவு வெளியேற்றுறது தான் வாழ்க்கையா அப்படின்னு இல்லாமல் எது வாழ்க்கை, ஏன் எப்படி வாழணும் என்று தெரிந்து கொண்டு வாழ்வது தான் விஞ்ஞானமய கோஷம். அடுத்தது ஆனந்தமய கோஷம் சொல்றார். மனதினுடைய 5வது நிலை, உயர்ந்த நிலை. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், அனைத்துயிரும் இன்புற்றிருக்க அருள் புரிவாய் பராபரமே. முதல்ல எப்படி இருக்கக்கூடிய மனநிலை எப்படி இருக்குது, சாப்பிட்டா போதும் தூங்கினா போதும், அது அன்னமய கோஷம். இங்கே ஆனந்தமய கோஷத்துல எல்லா உயிர்களும் நன்றா இருக்கட்டும். அதனாலதான் சாமி நமக்கு ஒரு என்ன மந்திரம் கொடுக்கிறாரு, வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் கொடுக்கிறார். அனைத்துயிரும் இன்புற்றிருக்க அருள் புரிவாய் பராபரமே. எல்லா உயிர்களும் சந்தோஷமா இருக்கட்டும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், இதுதான் வாழ்த்து கொடுக்கிறார் சாமி. எல்லாம் பியூர் விஞ்ஞானங்க, சயின்ஸுங்க. இது மாதிரி ஒரு அற்புதமான விளக்கம் எங்குமே கிடையாது. அது எளிய தமிழ்ல அற்புதமா நமக்கு கிடைக்குது அப்படின்னா நாமும் நமது முன்னோர்களும் செய்த நல்வினை பயன் புண்ணியங்கள் தான் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு இடமெல்லாம் கிடைச்சிருக்கு. அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்கிறோம். எல்லாம் அதை கேட்டதுனால ஒரே நாளில் எல்லாரும் நம்ம மாறிடுவோம் அப்படி சொல்ல முடியாது. ஒவ்வொரு பயிற்சியில் இருக்கிறோம். ஒவ்வொரு நிலையிலிருந்து அடுத்தடுத்த நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போக முடியும். அதற்கு சில பல காலங்கள் ஆகும். அதுக்கு பொறுமையாக பயிற்சி பண்ணணும். ஆனால் தினசரி தியானம் பண்ணுவோம், நல்லா உடற்பயிற்சி பண்ணுவோம், நல்லா தத்துவ விளக்கங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்க. புத்தகங்கள்லாம் நிறைய சாமி எழுதியிருக்கிறாரு, வாங்கி படிங்க. புரியலினாலும் பரவாயில்ல, இன்னைக்கு புரியல நாளைக்கு புரியும், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு புரியும். ஆனால் படிக்கவே இல்லைன்னா ஒன்றுமே புரியாது என்று கூறி இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த இந்த எடப்பாடி மனவளக்கலை மன்றத்தையும் உங்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.